எதனால வந்து நீங்க இந்த ஃபீல்ட சூஸ் பண்ணீங்க, என்னென்னலாம் கத்துக்க விருப்பப்படுறீங்க அப்படின்றத நீங்க ஜஸ்ட் ஒருத்தரா சும்மா ஒரு மைக்கா அன்மியூட் பண்ணி நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். யாராச்சும் ஒருத்தர் காசு நான் இது வந்து நான் ஒருத்தர் மட்டும் பேசிட்டு இருக்கக்கூடிய செஷன் கிடையாது. ஜஸ்ட் இது ஒரு இன்டராக்டிவ் செஷனா இருக்கணும்னு விருப்பப்படுறேன். அதனால ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு டாக் ப்ளீஸ். யாராவது ஒருத்தர் மைக் அன்மியூட் பண்ணி பேசுங்க. குட் ஈவினிங் ப்ரோ. குட் ஈவினிங் பிரதர். குட் ஈவினிங் சிக்ஸ்டியர் பிரதர். ஹவ் ஆர் யூ ப்ரோ? ஃபைன் பிரதர். நீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஓகே பிரதர். சொல்லுங்க பிரதர், எதனால நீங்க இந்த மியூசிக் ஃபீல்ட் சூஸ் பண்ணீங்க? இப்போ எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஓகே ஸோ பிரதர். அதுக்குள்ள கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணும்போது ஐ ஹேவ் மோர் அண்ட் மோர் இன்ட்ரெஸ்டட். ஸோ அது அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஓகே பிரதர், ஃபைன் பிரதர். வேற அதான். யாராச்சும்? குட் ஈவினிங் ப்ரோ. குட் ஈவினிங் பிரதர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. இல்ல எனக்கும் ஒரு பர்பஸ் இருக்குன்ட்டு மியூசிக் மூலமா தான் ப்ரோ உணர்ந்தேன். அதனால தான் இதை சூஸ் பண்ணேன். ஓகே பிரதர். ஆமா ப்ரோ. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஓகே ஃபைன். இன்னைக்கு நம்ம செஷனுக்குள்ள போகலாம். ஆல்ரெடி பார்ட்டிசிபெண்ட்ஸ்ல 2-3 பேர்லாம் கூட பேண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்கலாம் இருக்காங்க. ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு செஷன் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு இன்டராக்டிவ் செஷன். என்ன முதல்ல உங்களுக்கு பேசிக்ஸ் மியூசிக்கை பற்றினா மியூசிக் கம்போசிங், அதுக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்ஸ் அண்ட் பேசிக்ஸ் பற்றி இப்போ சொல்லிட்டு இருக்க போகிறோம். ஃபர்தர் செஷன்ஸில் வந்து உங்களுக்கு மியூசிக்கில் வந்து டிஏடபிள்யூ சாஃப்ட்வேர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, நீங்கள் வந்து எந்தெந்த விதமாக அதெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்ற எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக நான் எதுவும் ப்ரெசென்ட்லாம் பண்ண போகிறது இல்லை. நான் ஜஸ்ட் சும்மா பேச தான் போகிறேன். நானும் மொக்கலாம் போட மாட்டேன். ஒரு மேக்ஸிமம் ஒரு ½ அன் ஹவர் தான், அதுக்கு மேலே தான் இருக்காது. ஓகே ஃபைன். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து மைக் அட்மிட் பண்ணியோ இல்லை சேட் பாக்ஸில் கேளுங்க. ஸோ எதுனாலும் கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு மியூசிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து சம்திங் பியாண்ட் எவ்ரி திங். அது ஒரு லாங்குவேஜ்னு சொல்ல முடியாது, அது ஒரு ஃபீல். மியூசிக் அப்படின்றது வந்து ஒரு ஃபீல். அது வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயா வரணும், தானாக வரணும், தானாக ஊறி வரணும். அப்படி வர்றது தான் மியூசிக். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து மேபி ஒரு 7 கிரேட் 8 கிரேட் கூட முடிச்சிருக்கலாம். பட் என்ன சொல்றது, இல்லை நான் நோட்ஸ் வச்சு தான் வாசிப்பேன், நோட்ஸ் பார்த்து தான் எனக்கு வாசிக்க வேணும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்றது வந்து எங்களை பொறுத்த மட்டும் அது வந்து யூஸ்லெஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். மியூசிக் அப்படின்றது வந்து ஒரு ஃபீல், அது வந்து ஒரு பேஷன். அது வந்து உங்களுக்கு வந்து தானாக வரணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதுக்கு இன்புட் கொடுக்குறீங்களோ அது 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 அதுக்கேற்ற அளவுக்கு உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். என்ன அவுட்புட் வரதுக்கு ஒரு சில நேரங்களில் சரியான சந்தர்ப்பம் அமையாது, சம்டைம்ஸ் அன்லக்கி ஆயிடலாம். இந்த மாதிரி சில சமயங்கள்லாம் நமக்கு சரியான அவுட்புட் கிடைக்காது. பட் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட இன்புட்டை கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட நாலேஜ் டெவலப் ஆகும். ஓகே ஃபைன். இப்போ ஃபஸ்ட்டு மியூசிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து மியூசிக் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணுவோம். என்னென்னு கிளாஸிஃபை பண்ணுவோம், யாராச்சும் சொல்லுங்க. ஹலோ ஹலோ காய்ஸ் கம் ஆன், இன்டராக்டிவா இருங்க. இன்டராக்டிவா இருந்தாதான் செஷன் நல்லா இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு மொக்கையா போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ப்ரோ எந்த மாதிரி கேக்குறீங்க ப்ரோ? ஜேனர் வைஸா இல்ல இந்த கல்ச்சுரல் இல்ல bro. மியூசிக் வைஸ் கேக்குறீங்க? இல்ல ப்ரோ, மியூசிக் வந்து நம்ம எப்படி டைப்ஸ் ஆஃப் மியூசிக் கிளாஸிஃபை பண்ணுவோம்? சார் ஜேர்னல் வைஸ் கூட சொல்லுங்களேன். ஜேனர் வைஸ் கிளாசிக்கல், கர்நாடிக், ஹிந்துஸ்தானி, ஓகே பாப், ராக், ஜாஸ் மாதிரி நிறைய இருக்கு. ஓகே ஃபைன் பிரதர். நான் எதை எதிர்பார்த்தேன், யாராச்சும் கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணாதான் கேட்கவும் ஐ மீன் பேசுறவங்களுக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சேன். சொல்லிட்டீங்க. ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம மோஸ்ட்லி சூஸ் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடிக் மியூசிக், வெஸ்டர்ன் மியூசிக், ஹிந்துஸ்தானி மியூசிக், இது 3 நம்ம சூஸ் பண்ணுவோம். ஹிந்துஸ்தானி வந்து சவுத் ரீஜன்ல யாருமே வந்து மோஸ்ட்லி படிக்கிறது கிடையாது. கர்நாடிக் அண்ட் வெஸ்டர்ன் மட்டும்தான் நம்ம வந்து இப்போ ப்ரெசென்ட்ல வந்து நம்ம கத்துக்கிறவங்க எல்லாரும் அதான் கத்துக்கிறாங்க.
கர்நாடிக் மியூசிக், வெஸ்டர்ன் மியூசிக் 2 டைப்ஸ் இருக்கு. வெஸ்டர்ன் மியூசிக்குக்கும் கர்நாடிக் மியூசிக்குக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. கர்நாடிக் வந்து தமிழ்ல வரும், வெஸ்டர்ன் வந்து இங்கிலீஷ்ல வரும், அவ்வளோதான் வித்தியாசம். அதே மாதிரி இதுல நீங்க சொல்றது எல்லாமே என்ன சொல்லுவோம், ராகம் தாளம் அதெல்லாம் சொல்லுவோம். வெஸ்டர்ன்ல வந்து நம்ம வந்து ஸ்கேல் கார்ட்ஸ் அப்படி சொல்லுவோம். இப்போ என்னடா இது புதுசா டெக்னிக்கலா சொல்றாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஸ்கேல் கார்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கா மியூசிக் நாலேஜ் இருந்தா இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ பார்ட்டிசிபென்ட்ஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் பேசிக்கா ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாச்சும் வாசிக்க தெரியுமா? ஏதாச்சும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நான் வாசிப்பேன் அப்படின்னா சொல்லுங்க. என்ன வாசிப்பீங்க? ஹரிராமகிருஷ்ணன், சக்திவேல்? கீபோர்ட் ப்ளே பண்ணுவேன் ப்ரோ. கீபோர்ட் பிளே. 2 பேருமே கீபோர்ட் பிளேயர்ஸ் தானா? ஆமா ப்ரோ. நைஸ் ப்ரோ. ஓகே ஃபைன். கிரேட் எதுவும் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களா? கிரேட்ஸ் இல்ல ப்ரோ, பட் கிளாஸ் கொஞ்சம் போயிருக்கும். கிளாஸ் கொஞ்சம் கொஞ்சம் போயிருக்கீங்க. நானும் கிளாஸ் போயிருக்கேன் ப்ரோ, அதுவும் கம்ப்ளீட் பண்ணல. ஓகே. ஆமா ப்ரோ. அது வந்து அவுட் ஆஃப் பேரண்ட்ஸ் கம்பல்ஷன்ல போனீங்களா, இல்ல எனக்கு மியூசிக் பிடிச்சிருக்கு நான் அதான் பண்ணுவேன் அப்படின்னு போனீங்களா? இல்ல சரி, இன்ட்ரெஸ்டடா தான். இன்ட்ரெஸ்ட் இருந்தது சொன்னோம், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க ப்ரோ. ஓகே ஃபைன். சப்போர்ட் பண்ணாங்கன்னா அது பெரிய விஷயம் ப்ரோ. நல்லா வளர்த்துங்க உங்க திறமையை கண்டிப்பா. ஓகேவா? தேங்க்யூ ப்ரோ. ஓகே, அப்படின்னா உங்களுக்கு பேசிக்கா ஸ்கேல் கார்ட்ஸ்லாம் தெரியும் அப்படிதானே? எனக்கு தெரியும் ப்ரோ. ஓகே ஃபைன். தேங்க்யூ ப்ரோ. இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை நான் ஒருக்கா சொல்லிடுறேன். ஓகே ப்ரோ. இப்போ வந்து வெஸ்டர்ன் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 7 ஸ்கேல்ஸ் CDEFGAB அப்படின்னு இருக்கு. நான் சத்தமா தான் பேசுறேன். இதுக்கு மேல நான் எப்படி சத்தமா பேசுறது சுதர்ஷன்? ஓகே ஃபைன். CDEFGAB நமக்கு வந்து 7 ஸ்கேல் இருக்கு. நம்ம ஒவ்வொரு ஸ்கேலையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து இப்போ சிங்கிளா இப்போ கீபோர்டு எடுத்துட்டோம் அப்படின்னா கீபோர்டில் பேசிக்ஸாக அவங்க தெரிஞ்சிருக்க வேண்டியது கீ பொசிஷனிங் தெரியும் அப்படின்னா அதுக்கடுத்து நீங்கள் வந்து இப்போ சிங்கிளாக ஒரு நோட் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அதை வந்து ஒரு நோட்னு சொல்லுவோம். அதே சைமல்டேனியஸாக நீங்கள் 3 நோட்டை சேர்த்து ப்ரெஸ் பண்ணுறப்போ அதை வந்து நம்ம ஒரு கார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது சி ஸ்கேல் எடுத்துட்டோம்னா சி மைனர், சி மேஜர், சி டிமினிஸ்டு, சி ஆக்மெண்டட், மேஜர் 7th, மைனர் 7th நிறைய கார்ட்ஸ்லாம் இருக்குது. பேசிக்காக மெஜாரிட்டியாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து மேஜர் அண்ட் மைனர் கார்ட்ஸ் மட்டும்தான். இந்த காம்ப்ளிகேட்டட் கார்ட்ஸு அப்புறம் இன்னும் நிறைய டெக்னிக்கலான விஷயங்கள்லாம் இருக்குது. அது இனி போகிற கிளாஸில் வந்து சுதர்ஷன் நடத்துவார் உங்களுக்கு. இன்னைக்கு வந்து நான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்து விட்றேன். இப்போ எந்த ஸ்கேல் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சி மேஜர், சி எடுத்திங்கன்னா சி மேஜர், சி மைனர், டி எடுத்துட்டா டி மேஜர், டி மைனர், இப்படி 7 ஸ்கேலுக்கும் இந்த மாதிரி 2 மெஜாரிட்டி கார்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? நீங்கள் வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு சாங் வாசிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த சாங் வந்து ஒரு 4-5 தடவை நல்லா கேட்கணும். நல்லா கேட்டு உள் வாங்கிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஃபீல் பண்ணி கேட்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து எப்படி எந்தெந்த லெவலுக்கான இமேஜினேஷன் வரும் அப்படின்றத நீங்கள் வந்து போர்ட்ரே பண்ணலாம். இப்போ வந்து மியூசிக் கம்போசிங் அப்படின்றத எடுத்துட்டோம்னா அது வந்து அது என்ன சொல்கிறது, யாரும் சொல்லி வர போகிறதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் அது வந்து நம்மளோட இமேஜினேஷன் நம்ம எந்த லெவலில் போர்ட்ரே பண்ணுறோம் அப்படின்றதான். இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொன்னோம்னா இப்போ ஏஆர் ரஹ்மானே எடுத்துக்கிறோமே. ஏஆர் ரஹ்மான் அவரோட கம்போசிஷன்லாம் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரான கம்போசிஷன்ஸ், டஃபஸ்ட் கம்போசிஷன்ஸ் டூ. ஸோ அவங்க வந்து சிலனோட கதையிலேருந்து முன்பேவா அந்த சாங் கம்போஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சாங் கம்போஸ் பண்ணுறப்போ இப்போ அதில் வந்து பியானோ வரும், ஸ்ட்ரிங்ஸ் வரும், பின்னாடி பீட் வரும், இந்த மாதிரி நிறையா அவரோட இமேஜினேஷன்ஸ் வந்து அவர் வந்து அதில் போர்ட்ரேட் பண்ணியிருப்பார். அப்போ அவருக்கும் நிறைய ஐடியாஸ்லாம் வந்திருக்கும். இந்த ஐடியாஸில் எது பெஸ்ட்டான ஐடியாவோ அதை வந்து அழகாக போர்ட்ரே பண்ணனால தான் அந்த சாங் வந்து இன்றைக்கும் நம்ம வந்து கேட்குறப்பெல்லாம் அந்த சாங் ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு, ஸ்ரேயா கோஷலோட வாய்ஸ் சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் மியூசிக் கம்போசிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இமேஜினேஷன் இருக்கணும். இல்லை என்னோடய சாங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும், நான் எனக்கு தோன்ற தாட்டை நான் இப்படி தான் போர்ட்ரே பண்ணுவேன் அப்படின்றது இருக்கணும். நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஹேட்டர்ஸ்னு ஒரு சிலர் இருக்க தான் செய்வாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இல்லை நீங்கள் பண்ணுறது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க.
அதெல்லாம் நீங்க வந்து காதுல வாங்கிக்கவே கூடாது. நான் என்னோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காண்டி நான் பண்றேன், மியூசிக் இஸ் மை பேஷன், அதெல்லாம் நம்ம வந்து பண்றோம் அப்படின்னு சொல்லணும். இப்போ நம்ம அதுக்கு அடுத்து வந்து என்ன போறோம் அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் மியூசிக் கம்போசிங்கை பார்க்குறோம். மியூசிக் கம்போசிங்னா சாதாரணமா என்ன சும்மா இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு வாசிக்கிறது தானே, அது 2 டைப்ஸ் ஆஃப் மியூசிக் கம்போசிங் சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சாங் நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஒரு ஃபுல் டியூன், ஒரு சாங் ஒரு 2 மினிட்ஸ்க்கான டியூன் நீங்க கம்போஸ் பண்ணி வச்சுட்டு அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க லிரிக் எழுதலாம். இல்லை நான் வந்து லிரிக் எழுதிட்டு அதுக்கேற்ற மாதிரி டியூன் கம்போஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றதுனாலும் பண்ணலாம். உங்களுடைய விருப்பம் எப்படியோ அதை வந்து நீங்க அதுக்கேற்ற மாதிரி போர்ட்ரே பண்ணிக்கலாம். ஓகேவா? சுதர்ஷன் நீங்க கண்டினியூ பண்றீங்களா? ஓகேடா, நான் பாத்துக்கிறேன். ஓகே சுதர்ஷன். கேக்குது சொல்லுங்க. ஹலோ ப்ரோ, கேக்குதா? எல்லாரும் கேக்குதா நான் பேசுறது? நல்லாவே கேக்குது சுதர்ஷன், பேசுங்க. ஓகே ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்து மியூசிக்ல வந்து ஆக்சுவலி நம்ம 3 டைப்ஸா டிவைட் பண்ணலாம். மியூசிக் கம்போசிங்ல ஜஸ்ட் மியூசிக்ன்றது வந்து நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் டிஃபைன் பண்ணலாம். 1 ஹிந்துஸ்தானி, 2 கிளாசிக்கல் கர்நாடிக்னு சொல்லலாம், 3 வெஸ்டர்ன். ஹிந்துஸ்தானின்றது நார்த்தன் இந்தியாவில் யூஸ் பண்றது, கர்நாடிக்ன்றது நம்ம சதர்ன் இந்தியாவில் யூஸ் பண்றது, வெஸ்டர்ன்றது வேர்ல்டு வைடா யூஸ் பண்றது. வேர்ல்டு வைடா யூஸ் பண்ற வெஸ்டர்ன் மட்டும்தான் எங்க போனாலும் அக்செப்டபிளா இருக்கு. பட் வந்து அக்கார்டிங் டு மீ, நான் வந்து தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க, பட் அக்கார்டிங் டு மீ வெஸ்டர்ன் விட கர்நாடிக் ஹாஸ் த பெஸ்ட் மியூசிக் இன் வேர்ல்டு வைட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் வந்து இப்போ ஒரு வெஸ்டர்ன் நோட்ஸ் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சுவலி ப்ரோ ஹரிராமகிருஷ்ணன் அண்ட் சக்திவேல் உங்க 2 பேருக்கும் வந்து வெஸ்டர்ன்ல எந்த அளவுக்கு தெரியும்? ஆக்சுவலி இப்போ நோட்ஸ் கொடுத்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ CDEF அப்படி கொடுத்தாங்கன்னா அதை உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டா வாசிக்க தெரிஞ்சிருமா உங்களுக்கு? தெரியும் ப்ரோ, வரைக்கும் தெரியும். ஓகே ப்ரோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து CDEF நோட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதை நீங்க வந்து 2 டைப்பா வாசிக்கலாம். ஒன்னு CDEF லெட்டர்ஸா டினோட் பண்ணுவாங்க, இல்லாட்டி அத நோட்ஸை வந்து அப்படியே அந்த சிம்பிள்ஸா டினோட் பண்ணுவாங்க. அதுல 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்டாஃப் மியூசிக். எஸ் ப்ரோ, ஆக்சுவலி இதுல 2 டைப்ஸ் ஆஃப் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா வெஸ்டர்ன் பேஸ் கிளப் அப்படின்னு ஒன்று இருக்கும். பேஸ் கிளப்னா நீங்க ஆக்டேவ், ஐ மீன் உங்க லெஃப்ட் ஹேண்ட் கீழே வாசிக்கிறது ட்ரிபிள் கிளப்னா உங்க லெஃப்ட் ஹேண்ட் மிடிலுக்கு மேல வாசிக்கிறது எல்லாமே ட்ரிபிள் கிளப். அதனால வந்து பேஸ் கிளப்ன்றதோட ஃப்ரீக்வன்சி சவுண்ட் சொல்லுவாங்க பாத்தீங்களா, பேஸ் லெஃப்ட் ஹேண்ட் வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம், லெஃப்ட் ஹேண்ட் வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம், அதுக்கு ரொம்ப பிராக்டிஸ் பண்ணணும், வருஷக்கணக்கு ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆக்சுவலி அது கிடையவே கிடையாது. நீங்க அதே கர்நாடிக்ல எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, லெஃப்ட் ஹேண்ட் உங்களுக்கு வந்து இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. லெஃப்ட் ஹேண்ட் இல்லாமயே நீங்க வந்து ரைட் ஹேண்ட்ல ரொம்ப ஈஸியாவும் வாசிக்கலாம். அட் த சேம் டைம் நீங்க ரைட் ஹேண்டை வச்சு கர்நாடிக்ல லேர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டை வெஸ்டர்ன்ல எப்படி பண்றாங்கன்னு உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்றேன், இப்போ கர்நாடிக்ல வந்து ரொம்ப பேசிக்கா, ஐ மீன் இப்போ கர்நாடிக் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா எந்த இடத்துக்கு போனாலும் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்குற ராகம் வந்து சங்கராபரணம், அப்புறம் மாயா மாளவ கௌளை. இந்த 2 ராகத்துல ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. இந்த 2 ராகத்துல சங்கராபரணம், மாயா மாளவ கௌளை. சங்கராபரணம்ன்ற ராகத்தை பேஸ் பண்ணி தான் அதுக்கு பின்னாடி வர ராகங்கள் வரும். மாயா மாளவ கௌளை அந்த ராகத்தை பேஸ் பண்ணி தான் அதுக்கு பின்னாடி நிறைய ராகங்கள் வரும். இது ஒரு பெரிய கடல் மாதிரி. பட் வெஸ்டர்ன்ல அப்படி கிடையாது. EFGA அப்புறம் ஷார்ப், அப்புறம் ஃபிளாட், இந்த நோட்டேஷன்ஸ் மட்டும் வச்சு நிறைய பண்ணுவாங்க. பட் ஆனா அது ஒரு பெரிய கடல் மாதிரி. ஸோ வந்து நம்ம கர்நாடிக் லேர்ன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, வெஸ்டர்ன் வந்து உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்றது ஈஸி. ஓகே இப்படிதான் வெஸ்டர்ன் நோட்ஸ் வரும், ஓகே இப்படி பண்ணா கிடைக்கும் அப்படின்னு ஒரு சின்ன நிறைய ஒரு பெரிய ஒரு வேஸ்ட் ஓஷன் மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் ஆன மாதிரி உங்களுக்கு மைண்ட் ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட் வேற என்ன உங்களுக்கு சொல்றது? மியூசிக் கம்போசிங்ல நீங்க வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து சாங்கு, இன்னொன்னு வந்து பிஜிஎம் ஸ்கோர். ஆக்சுவலி வந்து 2 டைப்ஸ்ல நம்ம எப்படி சொல்லலாம்னா, பிஜிஎம் ஸ்கோர்ன்றதான் இஸ் த மோஸ்ட் சேலஞ்சிங் ஒன் மியூசிக்ல. ஆக்சுவலி வந்து இப்போ நீங்க இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனா போகலாம், இல்லாட்டி வந்து ஒரு மூவிக்கு மியூசிக் டைரக்டரா போகலாம். பட் ரெண்டுமே வந்து ரொம்ப
ஹார்டுன்னு சொல்ல முடியாது, அந்த பிளாட்ஃபார்முக்கு அந்த ஃபீல்டுக்குள்ள நுழையிறது ரொம்ப கஷ்டம்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். சின்ஸ் நிறைய மூவிஸ்ல பார்த்துருப்போம், சொசைட்டி நிறைய பேர் பேசுவாங்க இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல ரொம்ப கஷ்டம், நீங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சில பேர் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம்டா டே, நீ எல்லாம் போறது ரொம்ப இதுடா அப்படின்னா. பட் அந்த மாதிரி மொமெண்ட்ல வந்து நீங்க கண்டிப்பா வந்து டவுன் ஆகவே கூடாது. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு தடங்கள் கொடுக்குற மொமெண்ட் மாதிரி தெரியும். பட் இது இப்போ கூட உங்களுக்கு தோணும், சரி நம்ம பாத்துக்கலாம், நம்ம கான்ஃபிடென்ட்டா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான்ஃபிடென்ட்டா ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கும்போது சம்டைம்ஸ் ஏதாவது தடங்கள் கொடுக்குற மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. பட் அதையும் டவுன் பண்ணிக்க கூடாது. பட் சேம் டைம் நீங்க போற ரூட் கரெக்டான்றதையும் நீங்க மைண்ட் பண்ணிட்டே போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு வேலை உங்களோட எய்முக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஒரு வே சூஸ் பண்ணி போயிட்டு இருக்கீங்க. பட் ஒரு ஃபியூ எக்ஸ்பர்ட்ஸ் இப்போ வந்து இப்போ ரஹ்மான் சார், இளையராஜா சார், அவங்கள வந்து வேற லெவல் எக்ஸ்பர்ட் மியூசிக்ல. அவங்க வந்து எந்த பாத்துல டிராவல் பண்ணாங்க, அவங்க வந்து எந்த பாத்துல போயிட்டு அந்த மாதிரி சக்சஸ் அடைஞ்சாங்க, அதை வந்து நீங்க கொஞ்சம் அவங்க கிட்ட இருந்து இன்ஸ்பிரேஷனா எடுக்கிற மாதிரி இல்லையோ, உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருப்பாங்க. அந்த மியூசிக் டைரக்டரோட மியூசிக்கை நீங்க ஃபீல் பண்றதோ இல்லாட்டி நீங்க கம்போஸ் பண்ற மியூசிக்கோ எதுனாலும் அந்த ஃபீலிங், அவங்களோட ஃபீலிங்கு இல்லாட்டி அவங்க ரெலவெண்டா திங்க் பண்ற ஃபீலிங் எல்லாமே உங்க ஃபீலிங்க்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க டிராவல் பண்ணணும் மியூசிக்ல. அண்ட் தென் எனிதிங் மோர் நீங்க கேளுங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் சொல்றேன். ஹலோ ப்ரோ, நீங்க ஏதாவது क्वेश्चन கேளுங்க ப்ரோ, அதுக்கேற்ற மாதிரி நான் ஆன்சர் சொல்றேன். இல்ல ப்ரோ, இப்போ நீங்க தியரி சொல்ல போறது வெஸ்டர்ன் பேஸா இருக்குமா இல்ல கர்நாடிக் பேஸா இருக்குமா ப்ரோ? ஆக்சுவலி வந்து நானும் எனக்கும் சிவபாலனுக்கும் வந்து வெஸ்டர்ன் முழுசா தெரியாது, கர்நாடிக் முழுசா தெரியாது. ரெண்டுமே வந்து லேயர்டா தான் லேர்ன் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் மேலாப்ல படிச்சுட்டு அதுக்கு படிக்கணும் இல்ல, ஜஸ்ட் நாங்க ஸ்கூல் டேஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து கிளாஸஸ் போனோம். பட் அதுக்கப்புறம் காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் வந்து கிளாஸஸ் ரெகுலரா போக முடியுன்றதுனால வி ஸ்டார்ட் டெவலப்பிங் ஆன் அவர் ஓன். அவ்வளவுதான். சூப்பர் ப்ரோ. ஓகே. அண்ட் மியூசிக்லயும் ப்ரொடியூஸ் பண்றதுலயே ரெண்டு விதம் இருக்கு ப்ரோ. நீங்க வந்து லைவா மியூசிக் பிளே பண்றது ஒரு விதமான கம்போஸ். நீங்க மியூசிக்கை கம்போஸ் பண்ணி அதை லைவா உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஸ்ட்ருமெண்டல் லிஸ்ட் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணலாம் ஒரு கான்சர்ட்லயோ, இல்லாட்டி ஒரு உங்க காலேஜ் ஈவெண்ட் இல்ல உங்க ஸ்கூல் ஈவெண்ட் அந்த மாதிரி இடத்துல ரெப்ரசென்ட் பண்றதும் அது ஒரு விதமான மியூசிக் தான். பிகாஸ் அந்த இடத்துலயும் நீங்க உங்க கம்போசிஷன் ரெப்ரசென்ட் பண்றீங்க, அது ஒரு விதமான. இன்னொன்னு செகண்ட் டைப் தான் மியூசிக் ப்ரொடியூசிங். அதுக்கு வந்து ஒரு டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன், அது வந்து ஒரு மியூசிக் சாஃப்ட்வேர் உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். நீங்க இப்ப கேட்கிற மியூசிக் எல்லாமே வந்து கண்டிப்பா ஒரு ப்ரொடியூஸ்டு மியூசிக்கா தான் இருக்கும். ஏன்னா இப்ப நிறைய சாங்ல கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எந்த பாட்டு சொல்றது, இப்போ ரீசெண்டா வந்த செல்லமா சாங் எடுத்துக்கோங்களேன். அதுல வந்து அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணி அந்த ரெக்கார்ட் பண்ணதை மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங் ஒரு முக்கியமான விஷயம் மியூசிக் ப்ரொடக்ஷன்ல. அந்த விஷயத்துல கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வர்றது சீரியஸ்லி தட்ஸ் த கிரேட் ஒன். அதுதான் உங்களுக்கு மியூசிக்ல ப்ரொடக்ஷன்ல செகண்ட்ல ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் எல்லாத்துக்கும் முக்கியமா வந்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், வெதர் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டோ இல்லாட்டி ஒரு டியூன் இன்ஸ்ட்ருமெண்ட்டோ லைக் கீபோர்ட் இல்ல கிட்டார் இல்ல வயலின், ஃப்ளூட், இந்த மாதிரி ஒரு சாங் பிளே பண்றதுக்கு ரெக்வயர்டான இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த மாதிரி ட்ரம் அந்த மாதிரி வந்து அது ஆக்சுவலி வந்து பெர்கஷன்ஸ். அதை வந்து நீங்க பிளே பண்ண உங்களுக்கு நல்லா பிளே பண்ண தெரிஞ்சா உங்களுக்கு கம்போசிங் நாலேஜ் இருக்குமான்னு தெரியல, தட் டிபெண்ட்ஸ் ஆன் த பிளேயர். இப்போ வந்து உங்களுக்கு கீபோர்டோ இல்ல ஃப்ளூட்டோ கிட்டாரோ அல்லது வயலினோ இந்த 4 இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஏதாச்சும் ஒன்னு ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜ் லெவலுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க அதுல வந்து கம்போசிங்கிறது வந்து சீரியஸ்லி நீங்க வேற லெவல் பண்ணலாம். நீங்க நினைச்சா ஏஆர் ரஹ்மான், இளையராஜா அவங்களை கூட டஃப் கொடுக்குற அளவுக்கு கம்போசிங் பண்ணலாம். எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் யூ தான், உங்க ஃபீலிங் ஏற்ற மாதிரி. இப்போ ஒருத்தவங்க வந்து நீங்க ஒரு அம்மாவை பத்தி பாட்டு போடணும், இப்போ நீங்க ஒரு இடத்துல போட்டீங்கன்னா நீங்க வந்து அந்த ஃபீல், அவங்க என்ன ஃபீல்ல கேட்கறாங்களோ அந்த ஃபீல் அவங்க மைண்ட்ல வாங்கிட்டு அந்த ஃபீல்குள்ள நீங்க இறங்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த மியூசிக் அந்த ஃபீலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கேட்கற மாதிரியோ உங்களால அதை கொடுக்க முடியும். பட் அட் த சேம் டைம் வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க, இல்ல நீங்க அந்த ஃபீல் பண்ணாலும் எனக்கு அந்த நான் எதிர்பார்க்குற ஃபீல் கிடைக்கல அப்படின்னு சொன்னேன். அந்த இடத்துலயும் நீங்க கொஞ்சம் டவுட் பண்ணுவீங்க, உண்மையில நமக்கு டேலண்ட் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் டவுட் பண்ணுவீங்க. ஈவன் ஒன் ஆஃப் மை பிரதர்ஸ் அவங்க வந்து ஒரு மியூசிக் கன்சர்வேட்டர்ல அவங்க படிக்கிறாங்க. அவங்களாம் வந்து இந்த மாதிரி சம்டைம்ஸ் 1 or 2 டைம்ஸ் அவங்களுக்கு நடந்திருக்கு. பட் அவங்க எனக்கு சம்டைம்ஸ் மோட்டிவேட் பண்ணுவாங்க. அதே தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் மோட்டிவேட் பண்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது ப்ரோ, சும்மா சொல்றேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் அவ்வளவுதான்.
நான் அதனால உங்களுக்கு சொல்றேன் ப்ரோ. அந்த மாதிரி இடத்துல ரொம்ப டவுன் ஆகுற மாதிரி நமக்கு மைண்ட்ல தோணும். என்னடா அது நம்ம இப்படி நம்ம பண்றது கம்போசிஷன் உண்மையில நல்லா இருக்கா, சரி எல்லாரும் ரசிப்பாங்களா, அந்த மாதிரிலாம் சம்டைம்ஸ் உங்களுக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து சீரியஸா டவுன் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறது வந்து என்ன சொல்றது, ஒரு தேரையே நவுத்துற மாதிரின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கஷ்டமான விஷயம். ஸோ எங்க போனாலும் கான்ஃபிடன்ஸ் மட்டும் விட்டுறவே கூடாது ப்ரோ. அதுதான் மியூசிக்ல ரொம்ப முக்கியமான விஷயம். தென் வேற ஏதாவது கொஸ்டின் கேளுங்க ப்ரோ. ரொம்ப அருமையா சொன்னீங்க சுதர்சன். என்னதான் நம்ம வந்து செஞ்சாலும் நம்மளோட கான்ஃபிடன்ஸ் மட்டும் நம்ம என்னைக்கும் விட்டுறவே கூடாது. எப்பவுமே நம்ம டவுன் ஆயிடக்கூடாது. இல்லை நீங்க பண்றது நல்லா இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இதெல்லாம் நல்லாவே இல்லை, இதெல்லாம் பண்ணி நீங்க என்னத்தை சாதிக்க போறீங்க பெருசா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எங்ககிட்டயே. அதெல்லாம் பொருட்படுத்தவே செஞ்சுக்காதீங்க. மியூசிக் அப்படின்றது வந்து ஒரு ஃபீல், அது ஒரு வாஸ்ட் ஏரியா. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஃபீல் பண்ணி உங்க இமேஜினேஷன்ஸ் வந்து நீங்க டெவலப் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்க வந்து டெவலப் ஆகிட்டே போவீங்க. எனி குவரிஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. அண்ட் ப்ரோ இன்னும் முக்கியமான விஷயம், கிரேட் எக்ஸாம்ஸ் முடிச்சாதான் இல்ல கர்நாடிக்ல இந்த லெவல்ல படிச்சாதான் நம்ம ஒரு மியூசிஷியன் வெளியே தெரியணும், அது அவசியமே கிடையாது. ஏன்னா இளையராஜா சார் கர்நாடிக் முடிக்கல, வெஸ்டர்ன் முடிக்கல, ரஹ்மான் சார் கர்நாடிக் முடிக்கல, வெஸ்டர்ன் எதுவுமே முடிக்கல. ஸோ இதுவே உங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லலாம். யாராச்சும் பேசுங்க ப்ரோ, நாங்க 2 பேருமே பேசிட்டு இருக்கோம். ஹலோ ப்ரோ. சொல்லுங்க. ஒரு சின்ன மோட்டிவ் வச்சது எப்படி நம்ம ஒரு ஃபுல் டியூனா ரெடி பண்ண முடியும் ப்ரோ? ஆக்சுவலி வந்து இதுக்கு ஆன்சர் என்னன்னா, எனக்கு மறுபடியும் கொஸ்டின் மறுபடியும் கேளுங்க. ஒரு சின்ன ஒரு ஃப்ரேஸ் வச்சு நம்ம வச்சுக்கிட்டு அதை எப்படி நம்ம ஒரு ஃபுல் சாங்கா கொண்டு வருது ப்ரோ? சின்ன ஒரு ஃப்ரேஸ் மட்டும் தான் இருக்கு, இந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரேஸ் மட்டும் தான் இருக்கு. அது எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஐ மீன் லிரிக்ஸ் சொல்றீங்களா இல்ல சும்மா வந்தீங்களா? டியூன் சொல்றேன் ப்ரோ. டியூன் சொல்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இப்போ ஒரு இடத்துல சடனா உங்களுக்கு ஒரு டியூன் தோணி இருக்கு, அது வந்து நல்லா இருக்கு உங்களுக்கு தோணுச்சு, நீங்க சும்மா சாம்பிளா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்க டெவலப் பண்ணணும் அப்படின்னா, நீங்க அந்த டியூனை எந்த ஃபீல்ட்ல சடனா அதை தோணுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களுக்கு மைண்ட் எந்த ஃபீல்ட்ல ரெக்கார்ட் பண்ணீங்க அதை யோசிக்கணும். இப்போ வந்து சடனா ஒரு இடத்துல செம்ம ஹாப்பியா ஒரு இடத்துல இருக்கீங்க, உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு டியூன் தோணி இருக்கு அப்படின்னா அந்த டியூனுக்கு ஏத்த மாதிரியே நீங்க அந்த ஃபீல் கண்டிப்பா அவங்க ஹாப்பினஸ் ஃபீல்ல போட்ட டியூன்னா நீங்க திரும்ப டெவலப் பண்ணணும்னு நினைக்கிற டயத்துல வந்து கண்டிப்பா உங்க மைண்ட்ல ஹாப்பினஸ் இருக்கணும். அப்ப அதுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த டியூன் நீங்க நினைக்கிறத விட அமேசிங்கா டெவலப் ஆகும். அண்ட் இது எப்படி டெவலப் பண்றதுன்னா, நீங்க போட்ட டியூனுக்குன்னு ஒரு பேஸ் இருக்கும். அந்த பேஸ் தான் ஸ்கேல் அல்லது ஸ்ருதின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கேல் அல்லது ஸ்ருதியில உங்களுக்கு அந்த ஸ்கேலுக்கு ரிலேட்டடான கார்ட்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியும்ல ப்ரோ. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டி மேஜர் எடுத்துட்டோம்னா மோஸ்ட் காமனா வர ரிலேட்டட் கார்ட்ஸ் வந்து டி மேஜருக்கு ஜி மேஜர் அண்ட் ஏ மேஜர். வெரி ரேரா வர்றது வந்து பி மைனர். ஸோ இந்த 4 கார்ட்ஸை பேஸ் பண்ணி தான் நீங்க வர டியூன் வரணும் அர்த்தமே கிடையாது. ஏன்னா மியூசிக்ல வந்து இப்போ டி மேஜர் இருந்துச்சுன்னா அந்த சாங் ஃபுல்லா டி மேஜர்ல தான் வரணும், அதுக்கு ரிலேட்டடான கார்ட்ஸ்ல மட்டும்தான் வரணும் அப்படின்னு ஐடியாவே கிடையாது. எல்லாமே வந்து உங்க கம்போசிங் தான். நீங்க டி மேஜர்ல போட்ட சாங்கை வந்து சடனா அந்த சாங்குள்ளே டிரான்ஸ்லேஷன் பண்ணி இ பிளாட்டுக்கு போகலாம், இல்லாட்டி சடனா டிரான்ஸ்லேஷன் பண்ணி கீழே சிக்கு கொண்டு வரலாம். நிறைய பாட்டு அந்த மாதிரி டிரான்சிஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ நீங்க டியூனை வந்து அந்த ஸ்கேல்ல எப்படி வாசிச்சு அடுத்த ஸ்கேலுக்கு கொண்டு போகணும் நீங்க நினைக்கிறீங்கன்னா, அடுத்த ஸ்கேலுக்கு கொண்டு போறதுக்கான வழி என்னன்றது வந்து அடுத்த ஸ்கேலோட அந்த பேஸ் எடுத்தோம்னா ரெண்டுக்கும் கனெக்ட் பண்ற மாதிரி கண்டிப்பா ஒரு கீ இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதே டி மேஜர் டு இ பிளாட் டிரான்சிஷன் சொன்னேன்னா ரெண்டுக்குமே கனெக்ட் பண்ற மாதிரி இருக்க ஒரே கீ வந்து ஜி. ஏன்னா இ பிளாட் மேஜர்ன்றது வந்து இ பிளாட், ஜி அண்ட் ஏ ஷார்ப், இந்த 3 கீயும் பிரஸ் பண்ணுவோம். இது வந்து இ பிளாட்டோட கார்டு. அடுத்து டி மேஜரோட கார்டு வந்து டி, எஃப் ஷார்ப் அண்ட் ஏ. ஸோ இப்போ டி மேஜருக்கு ரிலேட்டிவான கார்டு என்னென்ன சொன்னேன், ரொம்ப மேஜர் ரிலேட்டிவ் ரொம்ப அதிகமாக ரிலேட்டிவான கார்டு வந்து ஜி மேஜர் அண்ட் ஏ மேஜர். ஸோ இப்போ இ பிளாட் டிரான்சிஷன் பண்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் ப்ரோ. ஆக்சுவலி வந்து இப்படித்தான் பண்ணணும் ஐடியா கிடையாது, நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இ பிளாட் டிரான்சிஷன் பண்றீங்கன்னா இ பிளாட், ஜி அண்ட் ஏ ஷார்ப். ஸோ இப்போ டி மேஜருக்கும் அதுக்கும் ரிலேட்டிவானது ஒரே ஒரு கீ என்னது ஜி. ஸோ அப்போ நீங்க வந்து அந்த டில இருந்து இ பிளாட்டுக்கு டிரான்சிஷன் பண்ணணும்னா நீங்க வாசிக்கிற டூன் வந்து அந்த ஜியை தொட்டுட்டு தான் அந்த ஸ்கேலுக்கு டிரான்சிஷன் ஆகணும். இது ஒரு ரூல். ஆக்சுவலி வந்து இது ஒரு ரூல்னு கிடையாது, அப்பதான் அந்த டிரான்சிஷனோட ஃபீல் வரும் உங்களுக்கு. இப்போ சடனா டக்குன்னு அந்த டிரான்சிஷன் மேல போறதுக்கான ஃபீல் வந்து அந்த ஜியை தொட்டு தான் உங்களுக்கு வரணும். இதே மாதிரி ஒவ்வொரு கார்டுக்கும் இப்போ டி மேஜர் டு
இ ஃபிளாட் நான் உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி எஃப் மேஜர் டு எஃப் ஷார்ப் இருக்கு, இல்லாட்டி ஜி மேஜர் டு ஜி ஷார்ப் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரிலேட்டிவ் கீ இருக்கும். அந்த ஒரு கீ வச்சுதான் உங்களுக்கு வந்து அந்த டிரான்சிஷன் கிடைக்கும். அந்த ஒரு கீ வச்சுதான் உங்களுக்கு டிரான்சிஷன் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். எல்லாமே அந்த ஒரு நீங்க அந்த ஸ்கேலுக்குள்ள இருந்து அடுத்த ஸ்கேலுக்கு தாவறதா இருந்தாலும் சரி, அந்த ஸ்கேலுக்குள்ளேயே வாசிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல அந்த ஸ்கேலுக்கே சம்பந்தம் இல்லாம வேற ஒரு ஸ்கேலுக்கு ஜம்ப் ஆகிறதா இருந்தாலும் சரி, நீங்க அந்த அந்த எல்லாமே அந்த கனெக்டடான கீஸ்குள்ள மட்டும்தான் போகணும். அவ்வளவுதான் ப்ரோ. நெக்ஸ்ட் ஆக்சுவலி கெட் ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சதா இல்ல இல்லையா? ப்ரோ கிடைச்சிருக்கு ப்ரோ. ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் இன்னொரு क्वेश्चन ப்ரோ. சொல்லுங்க. இப்ப நம்ம ஒரு சாங் வந்து பிஜிஎம் பண்றோம்னா அதே ஸ்கேல்ல பண்ணாலும் அதை எப்படி அந்த சாங்கோட மெர்ஜ் பண்றது? ஹலோ ப்ரோ, வாய்ஸ் லைட்டா பிரேக் ஆகுது. நீங்க பேச சரியா கேட்கல எனக்கு. ஹலோ கேக்குதா ப்ரோ? இப்ப சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல ப்ரோ. இப்ப நம்ம ஒரு ஸ்கேல்ல வந்து ஒரு சாங் அண்ட் பிஜிஎம் பண்றோம் ப்ரோ. சாங்குரிய பிஜிஎம் ஓகே. பட் வந்து சாங்கோட அது பிளெண்ட் ஆகாத மாதிரி ஃபீல் வருது. அப்ப என்ன பண்றது ப்ரோ? அது ஆக்சுவலி அவசியமே இல்லையே. உங்களுக்கு சாங்க வச்சு இப்போ நீங்க வச்சு எப்படி சொல்றது, ஆலப்புறம் தமிழ் சாங் இருக்குல்ல, கேட்டிருக்கேன் ப்ரோ. அந்த சாங்ல நடுவுல வந்து ஒரு நாதஸ்வரம் பீஸ் வரும். ஆமா ப்ரோ. பட் அந்த நாதஸ்வரம் பீஸே வந்து பின்னாடி வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து நித்யா மேனன் இறக்கும் போது அதே பீஸை சேடா போட்டிருப்பாங்க. அது ஆக்சுவலி ரெண்டுக்கும் கனெக்ஷனே இருக்காது. ஜஸ்ட் அந்த சாங்ல இருந்து எடுத்த பீஸ்ன்னு மட்டும்தான் தெரியும். பட் ஆனா இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எப்படின்னா சாங்குக்குள்ள வைக்கிறோம்ல பிஜிஎம், அது வந்து அந்த சாங்கோட வந்து பிளெண்ட் ஆகாத மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி. நீங்க சாங்குக்குள்ள வைக்க பிஜிஎம் இன்டர்லூட் கேக்குறீங்களா? இன்டர்லூட் தான் ப்ரோ. ப்ரீலூட் இன்டர்லூட் வந்து அந்த சாங்கோட எப்படி பிளெண்ட் ஆகுற மாதிரி பண்றது. அப்படியா ப்ரோ? அது வந்து பிரச்சனை. சம்டைம்ஸ் ஈவன் நிறைய தடவை நானே நோட்டீஸ் பண்ணிருக்கேன். ஐ மீன் என்ன சொல்றது, நீங்க வந்து கரெக்டா இப்போ வந்து சரி இப்போ எஃப் மேஜர் எடுத்துக்கோங்கன்னு வச்சுக்கோங்க. எஃப் மேஜருக்கு வந்து நீங்க ரிலேட்டிவ் கார்டு என்ன கொடுப்பீங்க? எஃப் மேஜர் வந்து சி கொடுக்கலாம் ப்ரோ. சி மேஜர் தென் வந்து ஏ ஷார்ப் மேஜர் கொடுக்கலாம். ஏ ஷார்ப் முடிஞ்ச கொடுக்கலாம். இது 3 கொடுக்குறப்போ நீங்க எஃப் மேஜருக்கான இன்டர்லூட் வந்து இல்லாட்டி நீங்க உங்க ஐடியா சொல்லுங்க. ஐ மீன் நீங்க கம்போஸ் பண்ண டியூனுக்கு அந்த இன்டர்லூடுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிங்களா, அது எந்த ஸ்கேல்ல போட்டுருந்தீங்க, அந்த இன்டர்லூடு எப்படி இருந்தது, அதை மட்டும் லைட்டா சொன்னீங்கன்னா நான் ஐடியா ஐ மீன் என்ன மிஸ்டேக்கா இல்லாட்டி அது கரெக்டா தான் இருக்கான்னு நான் சொல்றேன். இல்ல ஆக்சுவலா ஏ மைனர்ல தான் பண்ணது அது. ஓகே. ஏ மைனர்ல பண்ணும்போது இன்டர்லூடு வந்து இன்டர்லூடும் அதில தான் இருக்கு. பட் என்னன்னா அந்த டிரான்சிஷன் வந்து கரெக்டா இருக்கமா இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. அந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த லிரிக் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் பிஜிஎம் வருது, பட் அந்த ரெண்டுக்கும் ஒரு டிரான்சிஷன் வந்து கரெக்டா இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதுக்கு ஆக்சுவலி ப்ரோ நீங்க எது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணீங்களா? சாஃப்ட்வேர்ல தான் ப்ரோ பண்றது. இதுல ப்ரோ என்ன சாஃப்ட்வேர்? FL ஸ்டுடியோ தான். FL தான். ஓகே, உலகமே அதான் யூஸ் பண்ணுது. ஓகே ப்ரோ. ஆக்சுவலி வந்து ஒரு டிரான்சிஷன் என்ன சொல்லுவோம், டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் ரொம்ப முக்கியம் ப்ரோ. இது வந்து ஆக்சுவலி வந்து நாங்க லாஸ்ட் கிளாஸ் நடத்தலாம்னு வச்சிருந்தோம். இப்பயே சொல்லிடுறேன். அதாவது என்னன்னா இப்போ வந்து அந்த ஆலப்புறம் தமிழன் சாங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பீட் வர்றதுக்கும் நடுவுல வந்து ஃபீமேல் வாய்ஸ் வருது பாத்தீங்களா, சாஷா திருப்பதி பாடின இடத்துல, அது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு டிரான்சிஷனுக்கு ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. ஆமா, அந்த ஸ்வெல் சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் எஃபெக்ட் தான் உங்களுக்கு டிரான்சிஷனுக்கு முக்கியம். இல்லாட்டி வந்து அதையும் மீறி உங்களுக்கு அந்த டிரான்சிஷன் ஃபீல் வரல அப்படின்னா நீங்க இன்டர்லூடு கொடுத்த வாய்ஸோ ஐ மீன் இப்ப இன்டர்லூடு வந்து நீங்க வயலின்ல வாசிச்சிருக்கீங்கன்னா நீங்க சாங் என்ன ஜானர்ல போட்டிருக்கீங்களோ அந்த ஜானரும் நீங்க வாசிச்ச பீஸோட இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒரு கனெக்ஷன் இருக்கணும். ஓகே ப்ரோ. அது ஒரு முக்கியமான ஃபீல். அப்படியும் கனெக்ஷன் வரல அப்படின்னா ஏதாவது வந்து 1-2 இடத்துல நீங்க ஏதாவது பிட்ச் மிஸ்டேக் பண்ணிருக்கலாம். இல்லாட்டி வந்து சாங் டெம்போல அந்த இன்டர்லூட் வந்து கரெக்டா டெம்போல இருந்திருக்காது. இல்லாட்டி வந்து இன்டர்லூடோட பிளேஸ் பண்ணதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கலாம். இல்ல, இன்டர்லூட் நீங்க ப்ளே பண்ண ஃபீல் கொஞ்சம் இருக்காது. ஏன்னா கீஸ் வாசிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லாட்டி வேற இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற மாதிரி சொல்லி அந்த ஜானருக்கு ஏற்ற மாதிரி நீங்க பிளேயிங்கும் இருக்கணும். ஓகே. ரொம்ப மெலோடியான ஃபீலிங்னா அது வயலின் வாசிக்க அவ்வளவு மெலோடியா இருக்கணும். ஏன் வயலின்லேயே நிறைய கொஞ்சம் ஹிப்ஹாப் ஜாஸ் மாதிரி ஃபீலிங்ல எல்லாம் இருக்கு நிறைய சாங்ஸ்.
ஸோ அந்த ஃபீலுக்கு ஏற்ற மாதிரி வாசிச்சாதான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் வந்து நம்ம அந்த ஃபீலுக்கு ஏற்ற மாதிரி வாசிச்சிருக்கோன்ற அந்த சாங் ஒரு கம்ப்ளீட்டா தெரியும், இல்ல இன்கம்ப்ளீட்டா தெரியும். இல்லாட்டி உங்களுக்கு சாங் வந்து இன்கம்ப்ளீட்டா ஃபீல் ஆகும். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. சிவா வேற நீங்க எதுவும் ஆப்ஷன் இருக்கா? அவங்க சொன்னதுக்கு வேற எதுவும் ஆப்ஷன் இருக்கா சிவா? இல்லடா, 3 ஆப்ஷன். ஒன்னு வந்து இன்டர்லூட் வந்து ஐ மீன் டெம்போல நிக்காம இருந்திருக்கணும். அப்படி இல்லாட்டி டிரான்சிஷனுக்கு அவங்க ஏதோ எஃபெக்ட் போடாம இருந்திருந்தா அந்த மாதிரி ஃபீல் ஆகும். இல்ல அப்படி இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது சொல்யூஷன் தேவைன்னா, இப்ப நீங்க ஏதாவது இன்டர்லூட் ஐ மீன் ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு ப்ளே பண்ணிருப்பீங்கல்ல, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கூடவே எக்ஸஸா ஒரு சில நோட்ஸ் ஆட் பண்ணி பாருங்க. ஓகே ப்ரோ. நீங்க இப்போ வந்து அந்த இன்டர்லூட் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பியானோல வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அந்த இன்டர்லூட் முடிஞ்சு உங்களுக்கு ஒரு 2 செகண்ட்ஸோ இல்லை 3 செகண்ட்ஸோ கேப்க்கு அப்புறம் தான் அடுத்த சாங் ஸ்டார்ட் ஆகுது, ஐ மீன் வாய்ஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த 2-3 செகண்ட்ஸ் கேப் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஆடா ஃபீல் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2-3 செகண்ட் கேப் வந்து நீங்க ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோ இல்லை நீங்க ஏதாவது ஒரு ரோலிங் நோட்ஸோ கொடுத்து நீங்க வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆட்னஸ் தெரியாது. ஓகே ப்ரோ. ஓகே பிரதர். வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குறா? இப்போ நீங்க இங்க இருக்கிற எல்லாருமே வந்து எஃப்எல் யூஸ் பண்ணுவீங்களா? நானும் யூஸ் பண்றேன் ப்ரோ. நீங்க யூஸ் பண்றீங்களா? ஓகே பிரதர். ஆமா ப்ரோ. சுதர்ஷன், உங்களுக்கு ஒரு டெக்னிக்கலா கொஸ்டின் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க சுதர்ஷன். கிளிப்பிங்னா என்ன, எப்படி பண்றதுன்னு கேட்டிருக்காங்க சுதர்ஷன். சுதர்ஷன், கிளிப்பிங் எனக்கே தெரியாதே. கிளிப்பிங்னா எப்படி கேக்குறீங்க ஐஸ்வர்யா? நாய்ஸ் ரிமூவல். ஃபைன் ஃபைன். நாய்ஸ் ரிமூவல், அதாவது வந்து கிளிப்பிங்ன்றது வந்து எப்படி சொல்றதுன்னா, நீங்க ரெக்கார்ட் பண்ற பிளாட்ஃபார்மை பொறுத்து தான் எல்லாமே கிளிப்பிங் பண்றது வந்து. இப்போ வந்து மைக்ல மைக்கு சரி ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நீங்க நார்மலா ஒரு தேர்ட் பார்ட்டி இன்ஸ்ட்ருமெண்ட், இப்போ ஒரு வயலினோ ஒரு ஃப்ளூட்டோ ரெக்கார்ட் பண்றீங்கன்னா, வயலின் ரெக்கார்ட் பண்றதுக்கு அதுக்கும் தனியா மைக் இருக்கும், ஒரு சின்ன ஒரு பட்டன்ல மாட்டுற மைக் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்கோ அந்த மைக்குக்கு ஏத்த மாதிரி தான் உங்களால ஆடியோ கிளிப்பிங் பண்ண முடியும். ஒவ்வொரு சாஃப்ட்வேர்லயும் வந்து ஒவ்வொரு மாதிரி ஆடியோ கிளிப்பிங் பண்ணலாம். இல்லாட்டி தேர்ட் பார்ட்டியா பிளகின்ஸ் யூஸ் பண்ணி ஆடியோ கிளிப்பிங் பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலா போகும். பட் ஃபர்ஸ்ட் கிளாஸே டெக்னிக்கலா வேணாம். இல்லடா, அவங்க கேட்டதுக்கு தான் பதில் சொல்லுங்க. கேட்டது கரெக்ட் தான். அதை நீங்க யூஸ் பண்ற மைக்ஸை பொறுத்து, நீங்க எப்படி ரெக்கார்ட் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் எல்லாமே. நீங்க பட் அது ஒரு கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க் தான். இப்போ நீங்க வீட்டுல ரெக்கார்ட் பண்றீங்கன்னா வந்து உங்க பேக்ரவுண்ட்ல வந்து இந்த பறவை கத்துற சத்தம், பூச்சி கத்துற சத்தம், பள்ளி விடுற சத்தமா கேட்கும். அதெல்லாம் எடுக்கணும்னா வந்து நீங்க கொஞ்சம் அந்த மாதிரி இடத்துல ரெக்கார்ட் பண்ணாம கொஞ்சம் உங்க சரௌண்டிங் நீங்களே சைலண்டா மாத்திட்டு அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணணும். இஃப் அப்படியும் நாய்ஸ் கேக்குது அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஒரு டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன் ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க எஃப்எல் ஸ்டுடியோ யூஸ் பண்றாங்க, எஃப்எல் ஸ்டுடியோல வந்து எடிசன் யூஸ் பண்ணி நம்ம நாய்ஸ் ரிமூவல் பண்ணலாம். ப்ரோ உங்களுக்கு தெரியும்ல ப்ரோ, சக்திவேல் ஹரிராமகிருஷ்ணன். தெரியும் ப்ரோ, தெரியும் ப்ரோ. எடிசன் யூஸ் பண்ணி நாய்ஸ் ரிமூவல் பண்றலாம். இல்லாட்டி வந்து நான் வந்து எடிசன் யூஸ் பண்ண மாட்டேன், நான் வந்து யூஸ் பண்ணலாம். RX7 கூட யூஸ் பண்ணலாம். RX7 யூஸ் பண்றோம் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஐசோடோப் தானே? ஐசோடோப் தான். ஓகே. ஐசோடோப் ஃப்ரீயா இருக்கா ப்ரோ? அது பே வெர்ஷன் தான் இருக்கும். இல்ல ப்ரோ, நீங்க வந்து எல்லா பெய்டு பிளகின்ஸும் உங்களுக்கு வந்து VST ஃபார் ஃப்ரீ அண்ட் getintoPC.com ரெண்டுலயுமே வந்து ஃப்ரீயா கிடைக்குது. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. getintoPCல வந்து ஒரு பிரச்சனை என்னன்னா சிலதோட வந்து ஃபெயில்டு கிராக்கா இருக்கு. சோ அதை நீங்க பார்த்து டவுன்லோட் பண்ணணும். அது நீங்க இன்ஸ்டால் பண்றப்ப நீங்க எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் பண்ணி கடைசியில இன்ஸ்டால் பண்ண பிறகு எஃப்எல்ல போய் ஓபன் பண்றப்போ your plugin will cannot be loaded அந்த மாதிரி வரும். சோ டவுன்லோட் பண்றப்ப எது கரெக்டான பிளகினோ அதை பார்த்து டவுன்லோட் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. ஐசு பாலாஜி, நீங்க கேட்ட கேள்விக்கு ஆன்சர் கிடைச்சதா? அப்படியே இல்லைன்னா சிம்பிளா ஒரு ஐடியா சொல்லலாம் ஐசு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஃபோன் மைக்கில் தான் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து சட்டையான ஒரு ஆப்லாம் இருக்குது. அந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வெளி சத்தம் ரொம்ப அதிகமாக கேட்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் பீரோலாம் இருக்கும்ல, பீரோவை திறந்துட்டு ஃபோனை உள்ளே வச்சுக்கோங்க.
கொஞ்சம் சைலண்டா இருக்கும். நீங்க வந்து அந்த ரேக்குக்குள்ள போய் பாடுற மாதிரி வரும். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் நீங்க அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெளிய நாய்ஸ் கேட்காது அப்படின்றது எங்க சீனியரானா எனக்கு சொன்னாரு. மேபி அதை ட்ரை பண்ணி பாருங்க. இதுவும் இல்லாட்டி நீங்க அப்படி கபோர்ட்ல வச்சு ரெக்கார்ட் பண்றத போன்லயே பெஸ்டா ப்ராசஸ் பண்ணோம்னா, ஐபோன்னா வந்து கராஜ் பேண்ட் அது வேற விஷயம். ஆண்ட்ராய்டு வந்து பேண்ட் லேப் யூஸ் பண்ணுங்க. பேண்ட் லேப் வந்து உங்களுக்கு கராஜ் பேண்ட் லெவலுக்கு, ஐபோன் லெவலுக்கு உங்களுக்கு ஆடியோ கிளாரிட்டி கிடைக்கும். பேண்ட் லேப்ல வாய்ஸ் ப்ராசஸ் பண்ணீங்கன்னா ஐபோன்ல எந்த லெவலுக்கு ப்ராசஸ் பண்றீங்களோ அந்த லெவலுக்கு உங்களுக்கு ஆடியோ கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா வந்து வேர்ல்டு வைடா பேண்ட் லேப் ரொம்ப யூஸ் பண்றாங்க. வோக்கலிஸ்ட் நிறைய பேர் இப்போ குவாரண்டைன்ல கூட பேண்ட் லேபோட யூசர்ஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சு. குவாரண்டைன்ல நிறைய பேர் வோக்கல்ஸ் இன்ஸ்டாகிராம்லயோ அவங்க யூடியூப் சேனல்லையோ நான் மாதிரி பாடி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்றவங்க மோஸ்ட்லி நிறைய பேர் ஆடியோ கிளாரிட்டி அவ்வளோ கிளீனா இருக்கும். அவங்கலாம் வந்து பேண்ட் லேப்ல தான் ஆடியோ ப்ராசஸிங் பண்ணுவாங்க. அது ரொம்ப ப்ரொஃபஷனலாவும் இருக்கும் வெளியே அவுட்ல கேட்கும் போதும். இந்த ஸ்மியூலு ஸ்டார் மேக்கர் அதெல்லாம் வேணாம். அப்படி நீங்க போன்ல ரெக்கார்ட் பண்றோம்னா அப்படின்னா நீங்க வந்து பேண்ட் லேப் யூஸ் பண்ணுங்க. ப்ரோ எனி अदर क्वेश्चंस? ப்ரோ மியூசிக் பண்ண ரூம் கண்டிப்பா அக்கோஸ்டிக் பண்ணிருக்கணுமா? கண்டிப்பா முக்கியம் ப்ரோ. சேம் அதே டவுட் தான் ப்ரோ. ரூம் அக்கோஸ்டிக்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க இப்போ வந்து வெறும் மியூசிக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ரெக்கார்ட் பண்றத பொறுத்து இருக்கு. இப்போ மிடி யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு ரூம் அக்கோஸ்டிக் அவசியமே கிடையாது. நீங்க ஜஸ்ட் உங்க இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் லேப்டாப்பை இன்டர்ஃபேஸ் பண்ணி ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிருவீங்க. உங்களுக்கு தேவையான வாய்ஸ் இன்புட் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிருவீங்க. இப்போ அந்த மீடியமான இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டக்காட்டோ ஃப்ளூட் வேணும், இல்லாட்டி ஒரு ஸ்டக்காட்டோ வயலின் வேணும், அந்த மாதிரி நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னா அப்ப நீங்க கண்டிப்பா ரூம் அக்கோஸ்டிக் செட் பண்ணி தான் ஆகணும். ஓகே ப்ரோ. தேர்ட் பார்ட்டியா ரெக்கார்ட் பண்ற எல்லாத்துக்குமே ரூம் அக்கோஸ்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் இன்பில்ட்டா உங்க டிஜிட்டலா ரெக்கார்ட் பண்ற எதுக்குமே ரூம் அக்கோஸ்டிக்ஸ் அவசியமே கிடையாது. பட் எல்லாத்தையும் தாண்டி வந்து உங்களுக்கு கண்டிப்பா நீங்க வந்து உங்களுக்கு பெஸ்டான அவுட்புட் ஆடியோ வேணும், ஆடியோ கிளாரிட்டி வந்து மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஒரு ஸ்டூடியோ மானிட்டர்ஸ் அந்த செட்டப் கண்டிப்பா இருந்தாதான் உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். அண்ட் நீங்க எதிர்பார்க்குற அவுட்புட்டும் உங்களுக்கு கிளீனா கிடைக்கும். இட்ஸ் டூ மச் காஸ்ட்லி தான் அது. பட் நீங்க வந்து அதுக்கான எஃபர்ட் கண்டிப்பா எடுக்கிற மாதிரி தான் வரும். ஓகே ப்ரோ, கண்டிப்பா. அண்ட் நீங்க அந்த ஸ்பீக்கர் செட்டிங்கும் வந்து நீங்க உங்க ரூம் ஓட ஐ மீன் லென்த் அண்ட் பிரெத்தா சம் கைண்ட் ஆஃப் டைமென்ஷன்ஸ்லாம் எடுப்பாங்க. அந்த டைமென்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் மானிட்டர் செட்டிங் பண்ணுவதெல்லாம் உங்களுக்கே தெரியும் ப்ரோ. ஓகே ப்ரோ. எனி அதர் क्वेश्चंस? ப்ரோ இப்போ இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க வந்து ஜஸ்ட் என்ன சொல்றது எஃப்எல்ல மட்டும்தான் மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்களா இல்ல லைவாவும் பண்ண வருமா ப்ரோ? ப்ரோ லைவ் வந்து அவ்வளோ ஃப்ளூவெண்டா இல்லை ப்ரோ, பட் வந்து ப்ரொடியூசிங் நல்லா ஃப்ளூவெண்டா வரும் ப்ரோ. ப்ரொடியூசிங் தான் ஃப்ளூவெண்டா வரும். ஹரிராமகிருஷ்ணன் உங்களுக்கு? லைவ் பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோவா பண்ணது இல்லை ப்ரோ. ஒரு தடவை காலேஜ் கல்ச்சுரல்ஸ் அது மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி லைவா பண்ணது கிடையாது. லைவ் பெர்ஃபார்மன்ஸ் அது மாதிரி பண்ணது இல்லை ப்ரோ. இல்லை ப்ரோ, நீங்க வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னதான் நம்ம வந்து எஃப்எல், ஏபிள்டன், லாஜிக் ப்ரோ எக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாலும் சரி, நம்ம வந்து ஒரு நல்ல மியூசிஷியன் அப்படின்றத வெளிக்கொண்டது வந்து எப்படின்னா நம்ம லைவ் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான். ஓகேவா? இப்போ வந்து நீங்க எஃப்எல்ல வந்து பண்ணலாம், நீங்க வந்து வாசிப்பீங்க, என்ன நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெம்போ மிஸ் ஆயிடுதோ இல்ல வந்து கார்டு தப்பா பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப ரெக்கார்ட் பண்ணலாம். இல்ல பியானோ ரோல்ல போட்டு நீங்க அட்ஜஸ்ட் கூட பண்ணிக்கலாம். கண்டிப்பா ப்ரோ. இப்போ வாய்ஸ் பாடுறது கூட அதுக்கு ஆட்டோ டியூனிங்லாம் இருக்கு. முகேந்திராவ் பாட்டு எல்லாமே ஆட்டோ டியூன்ல பண்றதுதான். ஆட்டோ டியூன் பண்ணிக்கலாம், அது வேற விஷயம். பட் என்னதான் இருந்தாலும் எஃப்எல் பண்ணி நான் வந்து பெரிய மியூசிஷியன் அப்படின்னு வெளியே காட்டிக்கிறத விட எனக்கு எஃப்எல் தெரியலனாலும் நான் லைவ்ல நல்லா பண்ணுவேன், எனக்கு லைவ் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ லைவ் பெர்ஃபார்மன்ஸ் திறமையை வளர்த்துக்கங்க. அவரோட பார்த்தாலே தெரியல, அவர் ஒரு பெரிய கீட்டாரிஸ்ட் ப்ரோ. சீரியஸா வேற லெவல் வாசிப்பார் அவரு. ஓகே ப்ரோ, நல்லது. ரஹ்மான் ஃபேன் ப்ரோ நீங்க? ரஹ்மான் சார் ஃபேன்? நானும் சரி அவனும் சரி, ரெண்டு பேருமே ரஹ்மான் சார் ஃபேன்ஸ் தான் ப்ரோ. நானும் அடிக்ட் சார், அடிக்ட் ரொம்ப. அப்படிங்களா? நாங்க ரெண்டு பேருமே என்ன சொல்றது ஒரே ஊர் தான், மதுரை தான். கேஜில இருந்து ஒன்னா படிச்சுட்டு இருக்கோம். இப்போ காலேஜும் ஒன்னா சேர்ந்துட்டோம். நல்லது. என்ன அவன் வேற டிபார்ட்மெண்ட், நான் வேற டிபார்ட்மெண்ட். ஹாஸ்டல்ல ஒன்னாதான் சுத்துவோம், போறதோட மியூசிக் கிளப்ல ஒன்னாதான் இருப்போம்.
நானும் சக்திவேல் அண்ணா இருக்காங்க இல்லையா, நாங்க 2 பேரும் ஒரே காலேஜ் தான். அவங்க எனக்கு சீனியர். அப்படிங்களா? எந்த காலேஜ் ப்ரோ நீங்க? அழகப்பா இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரோ. அழகப்பா காரைக்குடியா? ஆமா ப்ரோ. காரைக்குடியா? நாங்க 2 பேரும் மானாமதுரை தான் ப்ரோ. அப்படியா? ஓகே ஓகே ஓகே. ஆண்ட்ரூ ப்ரோ, நீங்க வாய்ஸ் ஆன் பண்ணி பேச முடியுமா? ஆண்ட்ரூ ப்ரோ, நிவாஸ், நவீன் பிரசாத், அஜித் குமார், நிறைய பேர் இருக்கீங்க. யாருமே பேச மாட்டீங்க. நாங்க 4 பேர் மட்டுமே பேசிட்டு இருக்கோம். மத்தவங்க எல்லாம் ரொம்ப அமைதியா இருக்காங்க. ஹலோ அண்ணா. சொல்லுங்க சார். அண்ணா, இப்போ ரிலேட்டிவ் மேஜர் கார்ட்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. ஆமா. அது டிரான்சிஷன் சொன்னீங்கல்ல, அந்த ரிலேட்டிவ் மேஜர் தான் என்ன, டிரான்சிஷன் அப்படிங்கிறது இன்னொருக்கா சொல்லிருங்கண்ணா, எனக்கு கொஞ்சம் புரியல. ஓகே ஃபைன், சொல்லிடலாம். ரிலேட்டிவ் மேஜர் அண்ட் டிரான்சிஷன். ஏதோ ஒரு ஸ்கேலுக்கு ரூட் 1 2 3ன்னு சொல்லுவாங்கல்லங்க. இப்போ டி மேஜர் சொல்லிட்டு இருந்தீங்கல்லங்க, டி மேஜர்னா அதுக்கு ரிலேட்டிவ் மேஜர் கார்ட்ஸ் எது அப்படி சொல்லிருங்கண்ணா, ஒரு ஸ்கேலுக்கு மட்டும். ஓகே இதுதானே மத்த எல்லா ஸ்கேலுக்கும்? ஓகே 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 ப்ரோ, ஆக்சுவலி வந்து உங்களுக்கு எப்படி தெளிவா சொல்றது, கொஞ்சம் விஷுவலா ரெப்ரசென்ட் பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பட் இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு சொல்றேன், கொஞ்சம் கேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. இப்போ வந்து டி மேஜர் விட்டுக்கோங்க, இப்பதான் சொன்னேன். வேற ஏதாவது ஸ்கேல் எடுத்துக்குவோம். ஜி மேஜர் எடுத்துக்குவோம். இப்போ சரி, ஜி மேஜர்ல உங்களுக்கு அந்த கார்டு, அந்த 3 நோட்ஸ் என்னன்னு பிரஸ் பண்ணுவீங்க? ஜிபிடி. ஜிபிடி. இப்போ வந்து ஜி 1ஆவும் பி 3ஆவும் டி 5ஆவும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. 1 3 5. இப்போ 5ல -1 பண்ணா டி மைனர் பண்ணா 5 -1 5 -1 5 -1 4. அப்போ 4 சி. சி. அப்போ இது வந்து ஒரு மேஜர் கார்டு, அப்புறம் சி மேஜர் ஒரு மேஜர் கார்டு. இது ரெண்டும் ஒரு முக்கியமான. இது வந்து ஜி மேஜருக்கு ஒரு ரிலேட்டிவ் கார்டு, சின்றது ஒரு ரிலேட்டிவ் கார்டு. சரி. செகண்ட் மேஜர் ரிலேட்டிவ் கார்டை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? நீங்களே ஒரு ஐடியா சொல்லுங்க. அடுத்து 3 -1 3 -1 அப்படின்னா 2. அது ஏ மேஜர் வரும். ஏ மேஜர் வந்து ஆக்சுவலி ரிலேட்டிவ் கார்டு கிடையாது. சரி ப்ரோ, இது சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன். சங்கராபரணம் ராகம் வந்து சங்கராபரணம் ராகத்தை வச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லா கார்டு, மேஜர் கார்டும் சரி மைனர் கார்டும் சரி உங்களுக்கு ஈஸியா வந்துடும். இப்போ வந்து ஜி ஃபர்ஸ்ட், இப்போ ஒரு ஆக்டேவ்ல இருந்து இந்த ஜில இருந்து அந்த ஜி வரையும் இருக்குங்க. ஒவ்வொரு கீயும் ஒரு நம்பர் வச்சுக்கோங்க. இப்போ ஜி வந்து 1, ஜி ஷார்ப் 2, திரும்ப ஏ 3, ஏ ஷார்ப் 4, திரும்ப பி 5, சி வந்து 6. அந்த மாதிரி ஒவ்வொன்று வந்து ஜி வரைக்கும் 12 நோட்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ வந்து இப்போ ஜி -6 வந்து ஒரு மேஜர் கார்டு. சொல்லுங்க. ஜி -6 பண்ணா டி வருமா? ஜி -6 அது ஒரு மேஜர் கார்டு. திரும்ப ஜி -8 பண்ணா சி வருமா? அது ஒரு மேஜர் கார்டு. அப்போ வந்து ஜிக்கு வந்து ஜி -6 டி ஒரு மேஜர் கார்டு, ஜி சி டி, ஜி சி வந்து மாறி சொல்லிட்டேன், சாரி கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். ஜி -6 வந்து டி, அது ஒரு மேஜர் கார்டு. திரும்ப ஜி -8 வந்து சி, அது ஒரு மேஜர் கார்டு. ஸோ டி மேஜர் அண்ட் சி மேஜர், இது ரெண்டுமே ஒரு மேஜர் கார்டு. இப்போ சியோட நம்பர் என்னது? ஆக்சுவலி வந்து 8. சியோட நம்பர் 8ஆ? அப்ப 8 வந்து 8ல என்னென்ன சி மேஜருக்கு என்னென்ன பிரஸ் பண்ணுவீங்க? சி, இ அண்ட் ஜி. இப்போ 8ல இருந்து +4 பண்ணா இ வருமா? 8ல இருந்து +4, ஆமா, 8ல இருந்து +4 பண்ணா உங்களுக்கு இ வரும். அப்போ இயும் வந்து இப்போ இக்கும் ஜிக்கும் உங்களுக்கு எந்த இடத்துல ரிலேட்டிவ் வரும்? இ, ஜி அண்ட் பி வரும். அப்போ வந்து இ மைனர் ஒரு கார்டு. சரி. இந்த நம்பர்ஸ் வச்சுதான் நீங்க வந்து ஒவ்வொரு மேஜர் ஸ்கேலுக்கும் வந்து ரொம்ப அதிகமா யூஸ் பண்ற 3 கார்டு கண்டுபிடிக்கலாம். எல்லா மேஜர் ஸ்கேலுக்குமே ரொம்ப அதிகமா யூஸ் பண்றது 2 மேஜர் கார்டு அண்ட் ஒரு மைனர் கார்டு.
ஒரு மைனர் கார்டு வந்து ரொம்ப அதிகமான சாங்ஸ்ல யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆ. மீதி இருக்க 2 மேஜர் கார்ட்ஸ் தான் அதிகமா வந்துட்டே இருக்கும், திரும்ப ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருப்பீங்க. இப்போ நான் ஒரு ஸ்கேல்ல டியூன் பண்றேன்னா இந்த மேஜர் மைனர் ரிலேட்டிவ் அப்படிங்கிற கார்ட்ஸ் கண்டிப்பா இருக்குமா இல்ல இல்லாம கூட பண்ணலாங்களா? நீங்க மேஜர் அந்த இப்போ ஒரு ஸ்கேல டியூன் பண்றீங்களா, இப்போ இதே ஜில பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பா அந்த சி அண்ட் டி இது கண்டிப்பா இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு டியூன் அமையும். நீங்க எந்த ஜி மேஜர் பேஸ்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டியூன்ல தான் அமையும். சரி. பட் வந்து சில இடத்துல நீங்க வந்து இ மைனர் வந்து இப்போ சி மேஜருக்கு பதிலா சம் இடத்துல வந்து இ மைனர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபீல் அதிகமா இருக்கும். ஏன்னா சிக்கும் இ மைனருக்கும் ஒரே ஒரு கீ மட்டும் தான் டிஃபரன்ஸ், அந்த சி அண்ட் பி அந்த 2 கீ மட்டும் தான் டிஃபரன்ஸ். சோ அப்போ அந்த அதுக்கு ரிலேட்டடான கீஸ் நீங்க பிரஸ் பண்ணும்போது சி மேஜர் கொடுக்குறீங்க, இல்லாட்டி நான் இ மைனர் கொடுத்து பார்க்கலாமேன்னு கொடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். நீங்க அந்த டியூனுக்கு ஏத்த மாதிரி நீங்க ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். ஓகே ப்ரோ, அது ஆக்சுவலி வந்து ஜஸ்ட் 4 நம்பர் தான், ஜி -6 அப்புறம் ஜி -8 திரும்ப 8+4 அவ்வளவுதான். இதுதான் எல்லா மேஜருக்கும். நீங்க ஜி மேஜர் எடுத்தாலும் இந்த பேட்டர்ன் அமையும், ஏ மேஜர் எடுத்தாலும் எந்த பேட்டர்ன் அமையும், சி சி ஷார்ப்பு, டி ஷார்ப்பு, இ எஃப் ஷார்ப்பு, கடைசி வரைக்கும் எந்த நாள் இந்த இந்த மேஜர் கார்ட்ஸுக்கு மேஜருக்கு வந்து இந்த இந்த 4மே இந்த 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 பேட்டர்ன் ஆஃப் நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு கார்டு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அண்ட் மைனர் சிவபாலன் நீ சொல்றா, உனக்கு மைனர்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்ல இப்ப அவன் நிறைய டெக்னிக்கலா சொன்னான், உங்களுக்கு அதான் புரிஞ்சா? கொஞ்சம் ஆனா இன்னும் டவுட்ஸ் இருக்குங்க, பட் ஓகே ஓரளவுங்களா? சரி, ஒரே ஒரு செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணுங்க. ஆல்ரெடி டைம் ஆக போகுது, சீக்கிரம் வேற முடிக்கணும். ஓகே ஃபைன். இப்போ வந்து இந்த லெசன் இன்னொரு நாள் பாத்துக்கலாம், இப்போ இப்போதைக்கு சும்மா இல்ல இல்ல மேஜர் சொல்லிட்டா மைனர் தானே ஜஸ்ட் சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நீங்க இந்த ஜி மைனர் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே, ஒரே நிமிஷம். இப்போ வந்து நீங்க ஜி மைனர் எடுத்துக்கிறீங்க, ஓகேவா? இப்போ ஜி மைனருக்கு ரிலேட்டடா நீங்க என்ன கார்டு யூஸ் பண்ணுவீங்க? சும்மா சொல்லுங்க. சரி தெரியல, நானே சொல்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க வந்து ஜி மைனர் எடுத்துட்டீங்கன்னா இப்போ வந்து நீங்க லோவர் ஆர்டர் மைனஸ் பண்ணிட்டே போங்க. ஜி மைனர் எடுத்துட்டீங்கன்னா அடுத்து வந்து என்ன யூஸ் பண்ணுவீங்க? எஃப் மேஜர் யூஸ் பண்ணலாமா? ஓகே, இப்போ எஃப் மேஜருக்கு அடுத்து ஒன்று மைனஸ் பண்ணீங்கன்னா நீங்க எது யூஸ் பண்ணலாம்? இ ஃபிளாட் யூஸ் பண்ணுவீங்க, கரெக்டா? இ ஃபிளாட். இப்போ இ ஃபிளாட்ல ஒன்று குறைச்சிங்கன்னா என்ன யூஸ் பண்ணலாம்? டி யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான். மைனர் கார்ட்ஸை பொறுத்த மட்டும் நீங்க வந்து மைனஸ் பண்ணிட்டே போனாலும் சரி, இல்லை நீங்க வந்து ஆட் பண்ணிட்டே போனாலும் சரி, எப்படி போனாலும் உங்களுக்கு வந்து இது லோல போகும், அந்த ஹைல போகும், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே 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 சார். இப்போ டிரான்சிஷன் சொன்னீங்கல்லங்கண்ணா. ஆமா, அதுல இப்போ ஒரு ஸ்கேல்ல சாங் இருக்குங்க. சரி ஓகே. இப்போ எப்படி பார்த்தாலும் அதுல நீங்க சொன்ன அந்த ரிலேட்டிவ் மேஜர் மைனர் கார்ட்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்குங்க. ஆமா. இப்போ அந்த டிரான்சிஷன் அப்படிங்கிற எந்த இடத்துல அது நடக்கும்? டிரான்சிஷன் அப்படின்றது எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னா, இப்போ வந்து ரிலேட்டிவ் மேஜர் மைனர் சொன்னீங்கல்ல, அது இல்லாம ஏதோ ஒரு கார்டு வச்சா அந்த இடத்துல டிரான்சிஷன் அப்படின்னு மீனிங்களா இல்ல வேற? இல்ல இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்கேல்ல இருந்து இன்னொரு ஸ்கேல் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு ஸ்கேல் தேவைப்படுது, கரெக்ட் தானே? இப்போ வந்து இப்போ சாங் வந்து ஜி மைனர்ல இருக்கு. இப்போ நீங்க அடுத்து வந்து ஏ போகணும் அப்படின்னா நீங்க வந்து அதுக்கு இடையில ஏதாவது ஒரு நோட் கண்டிப்பா டச் பண்ணி தான் போய் ஆகணும். ஓகே ஓகே. நீங்க கண்டிப்பா அப்படி டச் பண்ணி போறப்பதான் உங்களுக்கு வந்து அது ஒரு ஃபீல் கொடுக்கும், கேட்கறவங்களுக்கும் நல்லா இருக்கும். ஆனா இந்த டிரான்சிஷன் அப்படிங்கிறது ஸ்கேல் மாத்தும் போது மட்டும்தாங்களா? ஸ்கேல் நீங்க வந்து டிரான்சிஷன் வந்து 2ஆ கூட பிரிச்சுக்கலாம். ஸ்கேல் மாத்திரப்பையும் டிரான்சிஷன் வச்சுக்கலாம். இல்ல நீங்க வந்து நான் ஒரு ஃபுல் சாங் பண்றேன், ஃபுல் சாங் பண்ணிட்டு இன்டர்லோட்ல இருந்து அடுத்து நான் சாங் போறப்போ எனக்கு வந்து கேப் இருக்கு, அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு என்ன வைக்கலாம், நீங்க அந்த டிரான்சிஷனை நீங்க ஃபில்லர்ஸா கூட வச்சுக்கலாம். சாங்ல வந்து நீங்க ஸ்கேல் மாற மாட்டீங்க. ஒரு சாங் விட்டு சாங், இப்ப இந்த ஒரு சாங் முடிச்சுட்டு இன்னொரு சாங் போறப்போ அது வேற ஸ்கேல்ல இருக்கு, இப்போ இது வந்து ஜி மைனர்ல இருக்கு, அது வந்து ஏ மைனர்ல இருக்கு அப்படின்றப்போ நீங்க வந்து அந்த இடத்துல ஸ்கேல் மாறுறப்பதான் நீங்க வந்து டிரான்சிஷனுக்கு இடையில ஏதாவது ஒரு ரிலேட்டிவான நோட்டை டச் பண்ணி போகணும். ஓகேண்ணா. மற்றபடி
வேற எதுக்கும் டிரான்சிஷனுக்குலாம் கவலைப்பட வேண்டியது இல்லை. சாங்கா இப்போ ஒரே சாங், இப்போ நான் சாங் வந்து ஜி மைனர்ல பண்ணியிருக்கேன், இப்போ எனக்கு இன்டர்லூடுக்கு அடுத்து நான் மாறணும் அப்படின்ற இடத்துல வந்து நீங்க ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டு கூட அதை அந்த இடத்த வந்து அந்த கேப் இருக்கிற இடத்த ஃபில் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம வந்து டிரான்சிஷன் போறப்போ அந்த ரிலேட்டிவான நோட்டை டச் பண்ணி போகணும் அப்படின்னா, இப்போ வந்து நீங்க எங்கேயாவது லைவா பெர்ஃபார்ம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜி மைனர்ல இருந்து நீங்க அடுத்து ஏ போகணும், அப்ப நீங்க வந்து ரிலேட்டிவான நோட்டை டச் பண்ணாம அப்ரப்டா அப்படியே அடுத்த நோட்டை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கான ஃபீல் மிஸ் ஆகும். கேக்குறவங்க வந்து என்னது இது ஒரு மாதிரி இருக்கு, நீங்க வந்து எவ்வளவுதான் நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இல்ல நான் ஆக்சுவலி நீங்க வந்து இதை விட சிம்பிளா கொஞ்சம் இதை விட சிம்பிளா இப்ப வந்து நீங்க மதுரையில இருந்து சென்னை போறீங்கன்னா நடுவுல திருச்சி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் தாண்டி தான் போக முடியும், டைரக்டா சென்னை உங்களால போக முடியாது. சோ அது மாதிரிதான் இதுவும். இப்போ வந்து அவன் சொன்ன மாதிரி ஜி டு ஏ மைனர் நீங்க டச் பண்றீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஜி ஷார்ப்பை தொட்டு தான் வரணும். பட் அதுலயும் வந்து நீங்க ஜி ஷார்ப் மேஜர் தான் போக முடியும். இப்போ ஜி மைனரோட கார்ட்ஸ் உங்களுக்கு வந்து தெரியும்ல, ஜி ஏ ஷார்ப் அண்ட் டி, இதுதான் ஜி மைனர். இப்போ அதுல இருந்து நீங்க ஏ மைனர் குதிக்கணும், அதாவது வந்து ஏ சி அண்ட் இ இதுக்கு குதிக்கணும்னா நடுவுல வந்து இருக்க ஒரே ஒரு கீ உங்களுக்கு ஜி ஷார்ப். சோ அப்ப ஜி ஷார்ப் போறீங்கன்னா நீங்க ஜி ஷார்ப் மைனர் குடிப்பீங்களா மேஜர் குடிப்பீங்களா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அந்த இடத்துல ஆன்சர் வந்து ஜி ஷார்ப் மேஜர் தான் கொடுக்க முடியும். ஏன்னா அதுல இருக்க வந்து இப்ப ஜி ஷார்ப் மைனர் கொடுத்தீங்கன்னா ஜி பி அண்ட் டி ஷார்ப் இது மூணு கொடுக்கும்போது பி வந்து ஏ மைனருக்கும் சம்பந்தம் கிடையாது, நீங்க ஃபர்ஸ்ட் வச்சிருந்த ஜி மைனருக்கும் சம்பந்தம் கிடையாது. பட் சி கொடுத்தீங்கன்னா ஜி மைனருக்கு சம்பந்தம் கிடையாது, பட் ஆனா நீங்க போக போற ஏ மைனருக்கு சம்பந்தம் உண்டு சி கொடுக்கும்போது. சோ அதனாலதான் ஜி ஷார்ப் மேஜர் நம்ம எடுக்கிறோம். இதே மாதிரி இப்போ வந்து சி டு டி நீங்க குதிக்கிறீங்கன்னா சி டு டி கொடுக்கும்போது சி ஷார்ப் மைனர் தான் கொடுக்க முடியும். ஏன்னா சி ஷார்ப் மைனர் கொடுத்தாதான் சிக்கு சம்பந்தம் உண்டு, ஆனா டிக்கு சம்பந்தம் கிடையாது. ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு சம்பந்தம் இருக்கணும். நீங்க குதிக்கும் போது ஜம்ப் பண்ணும்போது எய்தர் நீங்க எதுல இருந்து ஜம்ப் பண்றீங்களோ அதுக்கு சம்பந்தம் இருக்கணும், இல்லாட்டி எதுக்கு ஜம்ப் பண்ண போறீங்களோ அதுக்கு சம்பந்தம் இருக்கணும். பட் ரெண்டுக்குமே ஒரே நீங்க குதிக்கும் போது ரெண்டுக்குமே பாசிபிள் இருக்காது. எய்தர் நீங்க எதுல இருந்து ஜம்ப் பண்றீங்களோ அதுக்கு பாசிபிள் இருக்கும், இல்லாட்டி எதுக்கு ஜம்ப் பண்ண போறீங்க அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கும். ஓகே. ஆனா இப்போ கீஸ் இருக்குல்லண்ணா ஆக்டேவ் இதுல நம்ம பாடுறதுல லோ நோட் எவ்வளவு அதிகமா போகும், எவ்வளவு டு எவ்வளவுண்ணா அந்த கீஸ்ல பாடுறது வோக்கல்னு சொல்லுவாங்க சிங்கிங் இதுல ஜி டு ஜிங்களா, லோவர் ஜி டு ஹையர் ஜி அந்த மாதிரிங்களா, இல்ல அதுக்கும் மேல கீழே போகுங்களா? ப்ரோ அது வந்து உங்க கம்போஸ் நீங்க பிளே பண்ற சாங்கை பொறுத்து இருக்கு, நீங்க கம்போஸ் பண்ற பொறுத்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் ஒரு பாட்டு இருக்குமா, ஒன்றா இரண்டா ஆசைகள்னு, அந்த பாட்டுலாம் ஃபுல்லா பட் அதை நீங்க வந்து அதை அப்படியே மிடில்லையும் பிளே பண்ணலாம் இல்ல ஹைலையும் பிளே பண்ணலாம். பட் பிளே பண்றது விஷயமே கிடையாது, நீங்க பாடுறது அந்த மாதிரி அந்த இடத்துல விஷயம். சோ இப்போ வந்து நீங்க ஒரு பிஜிஎம் கம்போஸ் பண்றீங்க, அந்த இடத்துல பிஜிஎம் வந்து நீங்க கம்போஸ் பண்ணும்போது இப்போ வந்து இப்போ அடிக்கடி கூட சொல்லுவாங்களே இது என்னது கேஜிஎஃப் பிஜிஎம் டான் 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 ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க ப்ரோ. அது வந்து ஆக்சுவலி டான் 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 அது வந்து கம்போஸ் பண்ணி இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த பிஜிஎம் கம்போஸ் பண்ணிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க வந்து இமேஜின் பண்ணும்போது டான் 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 அப்படின்னு வச்சிருக்கீங்க, அதை வந்து மைண்ட்ல இமேஜின் பண்ணும், நம்ம பேஸ்ல வச்சா நல்லா இருக்குமா இல்ல ஹைல வச்சா நல்லா இருக்குமா இல்ல மிடில்ல வச்சா நல்லா இருக்குமா அப்படின்றது. சோ எல்லாமே வந்து உங்களோட ஐடியா அண்ட் இமேஜினேஷனை பொறுத்து தான் இருக்கு. இது இந்த லிமிட் இந்த லிமிட் தான் வாசிக்கணும், இந்த லிமிட் இந்த லிமிட் தான் வாசிக்க கூடாது அப்படின்ற எந்த எல்லையே கிடையாது. மியூசிக் ஆக்சுவலி வந்து லிமிட்டே கிடையாது, எல்லாமே உங்களோட இமேஜினேஷன், உங்களோட கிரியேட்டிவிட்டி, உங்களோட ஐடியா எல்லாமே அதுலதான் இருக்கு. ஆனா ஸ்ருதிஸ் அப்படின்னு சொல்றது 7ங்களா 8ங்களா? ஸ்ருதின்றது வந்து ஆக்சுவலி கர்நாடிகை பொறுத்த வரைக்கும் 7 தான், வெஸ்டர்னை பொறுத்த வரைக்கும் 12. வெஸ்டர்ன் இதுல ஓகே ஓகே. ஏன்னா வந்து கர்நாடிக் வந்து நம்ம சிடிஇஎஃப்ஜிஏபி இது மட்டும்தான் எடுப்போம். அந்த சிடிஇஎஃப்ஜிஏபியை வந்து C1 D2 1 கட்டை 2 கட்டை 3 கட்டை 4 கட்டைன்னு சொல்லுவாங்க கர்நாடிக்ல. ஆனா வெஸ்டர்ன்ல வந்து இப்போ வந்து நீங்க வந்து ஒரு கட்டையில பாடுறீங்கன்னா அது சின்னு சொல்லுவாங்க, ஆனா 1.5 கட்டையில பாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க அது சி ஷார்ப்னு சொல்லுவாங்க தமிழ்ல கர்நாடிக்ல. ஆனா வெஸ்டர்ன்ல வந்து அப்படி சொல்ல கூடாது, சி ஷார்ப் டி ஷார்ப் எஃப் ஷார்ப் அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் கணக்காக ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஸ்கேலா எடுத்துப்பாங்க. இப்போ நான் 8 கட்டையில பாடுறாங்கன்னு சொல்லுவாங்கல்லங்க ஹையர் சி. 8 கட்டையில பாடுறது வந்து ஒரு கட்டையில பாடுறதுக்கு சமம்,
ம். பட் வந்து அது எப்படி சொல்லலாம்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்ருதிக்கும் அந்த 8 இதுக்கும் கிட்டத்தட்ட சவுண்ட் ஒன்னே தானாங்க? கிட்டத்தட்ட டியூன் எதுவுமே மாறாது. இப்போ வந்து உங்களுக்கு என்ன சொல்றது ப்ரோ, ஏதாவது ஒரு சாங் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. பாட்டு அடியே கொள்ளுதுன்னா அடியே என்ன அடியே குழுத சொல்றீங்க? வாரணமாயிரம் அதுவா? ஆமா. ஓகே. அந்த பாட்டுலயே வந்து ஆக்சுவலி ஃபீமேல் வந்து ஆக்சுவலி மேல பாடியிருப்பாங்க, மேல் வந்து கீழே பாடியிருப்பாங்க. அது நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கேன். ஹாரிஸ் சார் மேக்ஸிமம் அந்த மாதிரி தான். வார்த்தையின் சுகமே அப்படின்னு மேல் கீழே பாடியிருப்பாங்க. ஆனா ஃபீமேல் வந்து சொல்லா வார்த்தையின் சுகமே அப்படின்னு மேல பாடியிருப்பாங்க. கோச்சுக்காதீங்க, என் வாய்ஸ் எப்படி. சோ அப்ப இது ரெண்டுமே வந்து கேக்குறதுக்கு வந்து ஃபீமேலோட வாய்ஸ் வந்து ரொம்ப கத்துற மாதிரி இருக்கும். பட் மேல் பாடுறது வந்து கொஞ்சம் நீட்டா கேக்குற மாதிரி இருக்கும். பட் ஆனா வந்து நீங்க லைவா இப்போ வந்து உங்களுக்கு முன்னாடி அந்த அந்த மேல் சிங்கர் உங்க ஃபீமேல் சிங்கர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மேல் சிங்கரும் அதே தான் பாடுறாங்க, ஃபீமேல் சிங்கரும் அதே தான் பாடுறாங்க. பட் வந்து மேல் சிங்கருக்கு வாய்ஸ் வந்து கணீர்னு இருக்கிறதுனால அவங்களால ரொம்ப ஹைக்கும் போக முடியாது. அப்படியும் மீறி போனாங்கன்னா அவங்க லெஜெண்ட். ஃபீமேலுக்கு வந்து ஒரு அளவுக்கு மேல பேஸ்க்கு கீழவும் பாட முடியாது. இவங்களும் சீரை தான் பாடுறாங்க, இவங்களும் சீரை தான் பாடுறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். நம்ம பாடுறது நம்மளே ரொம்ப கஷ்டப்பட்டு ஹைல பாடணும்னா நீங்க லெஜெண்ட். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகேண்ணா. ஆனா கம்போசர்ஸோட டிபெண்ட் தான். நம்ம லோல வச்சுக்கலாம், ஹைல எங்க வேணாலும் வச்சுக்கலாம். கம்போசர்ஸ் தான் டிபெண்ட் பண்ணும். அதான் ஹாரிஸ் ஜெயராஜ் அப்படி பண்ணிருக்காப்ல. 1 2 ஆசைகள்லாம் 1 2 ஆசைகள் அப்படின்னு மேலேயே பாடிருக்கலாம். ஏன் பாம்பே ஜெயஸ்ரீ கூப்பிட்டு 1 கீழே பாடி வச்சிருக்காங்க? எல்லாமே அவங்க இமேஜினேஷன் தான். ஹாரிஸ் ஜெயராஜ் வந்து ஃபீமேல் வாய்ஸ் பேஸ்ல வேணும் அப்படின்னு இமேஜின் பண்ணி அவங்கள அப்படி பாட வச்சிருக்காங்க. அதுதான் விஷயம், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. பட் இப்போ டியூன் வந்து லோல இருக்கா, ஹைல இருக்கா, மிடில் இருக்கா, அதெல்லாம் மேட்டரே இல்ல. டசன்ட் மேட்டர் தானங்க அதெல்லாம்? டசன்ட் மேட்டர். நீங்க எந்த ஸ்கேல்ல இருக்கா மட்டும்தான் மேட்டர். ஓகே ஓகே. ஹைல இருந்தாலும் அதே ஸ்கேல் தான், லோ போனாலும் அது சேம் ஸ்கேல் தான். அதுதான், ஆக்டேவ் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஆமா. ஓகேண்ணா. ஓகே ப்ரோ. அண்ணா லாஸ்டா ஒரே ஒரு டவுட்ண்ணா. சொல்லுங்க ப்ரோ. மேஷப்ஸ்லாம் பண்றாங்களா, அது எப்படின்னா? அது நீங்க நிறைய பேர் மேஷப் பண்றாங்க. ஜோஷுவா ஆரோன் அவங்க சொல்றீங்களா ஃபார் எக்ஸாம்பிள்? அப்படி வச்சுக்கோங்க. நான் நிறைய கேட்டிருக்கேன். பட் எப்படி இப்ப வந்து மேஷப்னா வந்து ஒரு ரிலேட்டிவ் மேஜர் மைனர்ல மட்டும் தான் பண்ண முடியுமா? வேற ஸ்கேல்ஸ் வந்து இப்படி பண்ண முடியாதா அப்படின்னு கேக்குறேன். பண்ணிருக்காங்களே. யுவன் மேஷப் பாத்திருக்கீங்களா? இந்த சிங்கிள் பைட். பாத்திருக்கேன். அவங்க எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லா சி மைனர்லயே போகும். அந்த ஐயோ அது என்ன ஸ்டார்டிங் என்ன பாட்டு வரும் அவங்க? பருத்தி வீரன் சாங் வரும். அந்த ஸ்டார்டிங் வந்து ஃபுல்லா சி மைனர்லயே போகும். அதுக்கப்புறம் வந்து சடனா ஒரு ரைசர் கொடுத்து ஸ்டாப் ஆயிட்டு எவண்டி ஒன்ன பெத்தான் அது பாடுவாங்கல்ல. அது ஆக்சுவலி வந்து வேற ஸ்கேல்ல போகும். நோட்டீஸ் பண்ணீங்கன்னா அது எந்த ஸ்கேல் சரியா ஞாபகம் இல்ல. சோ நம்ம ஒரே ஸ்கேல்ல போகணும்னா நீங்க ஒரே ஸ்ட்ரெச்சாவே போகலாம். ஒரே ஸ்கேல்லே நீங்க நிப்பாட்டிட்டு திரும்ப ஒரே ஸ்கேல்லே போகலாம். சோ இப்ப நீங்க வந்து ஒரே ஸ்கேல்லே போயிட்டே இருக்கணும் அப்படின்னு இமேஜின் பண்ணீங்கன்னா நீங்க அதுக்கேத்த மாதிரி ட்ராக் எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணணும். சடனா பண்ணி கொண்டு வரணுமா கீழே? சடனா இல்ல ப்ரோ, ஆக்சுவலி வந்து உங்க அதுவும் மேஷப்பும் உங்களோட இமேஜ் பொறுத்து தான். நீங்க வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் 10 சாங்ஸ் இருக்கு, இதெல்லாம் நான் மேஷப் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நீங்க எப்படி இமேஜின் பண்றீங்க? இந்த சாங் இந்த ஸ்கேல்ல தான் வேணும், இந்த சாங் இந்த ஸ்கேல்ல தான் வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஒவ்வொரு சாங்க்கு ஏற்ற மாதிரி அந்த டிரான்சிஷன் கொடுக்கணும். நீங்க கண்டிப்பா கொடுத்தாதான் உங்களுக்கு இந்த சாங் இந்த மாதிரி இந்த ஸ்கேல் ஜம்ப் ஆகிட்டு டக்குன்னு அந்த ஃபீல் உங்களுக்கு கொடுக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். அதுதான் அந்த யுவன் மேஷப்ல பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் 15 சாங்ஸ் வந்து அவங்க சி மைனர்லயே பாடிருப்பாங்க. சடனா வந்து அந்த எவண்டி ஒன்ன பெத்தா அந்த செட்டு ஃபுல்லா வந்து கொஞ்சம் மேல பாடிருப்பாங்க. அது எந்த ஸ்கேல் கரெக்டா ஞாபகம் இல்ல. அந்த மேல பாடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரைசர் வரும். ரைசர் வந்து நிப்பாட்டிட்டு சடனா ஒரு கரெக்டா 2 செகண்ட்ஸ் 2 bars தான் இருக்கும். அதுல எதுவுமே வராது. சடனா வேற ஸ்கேல்ல அப்படியே அவங்க பாட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டிரான்சிஷன் தெரியாது. ஐ மீன் இந்த ஸ்கேலுக்கும் இந்த ஸ்கேலுக்கும் கனெக்ட் ஆயிருக்கும். ஆனா வெளியே பார்த்தா கனெக்ஷன் வெளியே தெரியாது. அவ்வளவுதான் வித்தியாசம் மேஷப்ல. ஒவ்வொரு ஸ்கேல்ல பண்றனாலும் பண்ணலாம், இல்ல வேற வேற ஸ்கேல் வந்து நான் டிரான்சிஷன் கொண்டு வந்து இல்ல பில்லர்ஸ் வச்சு பண்றேன் அப்படின்னாலும் பண்ணலாம். மேஷப்ஸ் பொறுத்த மட்டும் அது உங்களோட இமேஜினேஷன், அது பியாண்ட் இமேஜினேஷனா கூட இருக்கலாம், தப்பு இல்ல.
அண்ட் இதோட முக்கியமான விஷயம் என்ன சொல்றது, நீங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் 10 சாங்ஸ் எடுக்கிறீங்கன்னா நீங்க வந்து 10 சாங்ஸுமே வந்து சிங்கர் வந்து அவங்களால பாட முடியுமா, அவங்களால அந்த ஸ்கேல்ல இப்போ வந்து இந்த சாங் எடுக்கிறீங்க, இந்த சாங் வந்து நீங்க இந்த 10 சாங்ஸ் எடுக்கிறீங்க, இந்த 10 சாங்ஸ் வந்து டி மைனர்லயே நான் மேஷப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சிங்கரை பாடி வச்சு பார்க்கணும் 10 சாங்ஸையும் அந்த டி மைனர் ஸ்கேல்ல. ஏன்னா அப்பதான் வந்து சிங்கரை கேப்பபிலிட்டியா பாடவும் முடியும், மேஷப்லயே அந்த ஃபீல் கொண்டு வர முடியும். இப்போ வந்து சடனா டி மைனர்ல பாடிட்டு இருக்கும்போது ஒரு சாங் வந்து ரொம்ப கத்துற மாதிரி இருக்கு சிங்கர்னா வந்து ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் வந்து. ஓகேண்ணா ஓகேண்ணா. அதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுதான் பண்ண போறேன், எனக்கு சிங்கர்ஸ் எல்லாம் தேவையில்லை அப்படின்னா அது உங்களோட இஷ்டம். பட் நீங்க என்ன சாங் வேணாலும் எடுத்துக்கலாம், அது வந்து கரெக்டா 4/4 3/4 அந்த டைமிங்க்கும் டெம்போவுக்கும் கரெக்டா மேட்ச் பண்ணிக்கணும், அவ்வளவுதான் மேஷப்ஸை பொறுத்த மட்டும். ஓகேண்ணா. சரிண்ணா, இப்ப கார்டு வந்து நம்ம அந்த ஃபீல் கரெக்டா இருந்தா போதுமா, அந்த ஸ்கேலை விட்டு போனாலும் நம்ம அப்ளை பண்ணலாமா அந்த இடத்துல? ஆஃப் ஸ்கேல் போயிடுச்சுனாலே உங்களுக்கு அந்த ஃபீல் வராதே. இல்ல ஆக்சுவலா நான் இப்போ சி மேஜர்ல ஒன்று பண்ணேன், பட் அந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து எனக்கு பி மைனர் வந்து தேவைப்படுது, வைக்கலாம் நல்லா இருக்கு ஃபீல் அப்படின்ற மாதிரி தோணுது, அதுதான் கேக்குறேன். உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா வைங்க, அது உங்களோட இமேஜினேஷன் தானே. பட் அது வந்து தப்பா தெரியுமா அப்படின்ற கண்டு தான் கேக்குறேன். இல்ல 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 அது வந்து ஆக்சுவலா ரூல் படி பி பி வந்து அந்த இடத்துல வராது. பட் நீங்க கம்போஸ் பண்ணிருக்கிற சாங்க்கு பி நல்லா இருக்கு, அது அந்த இடத்துல அது சூட் ஆச்சுன்னா நீங்க வைக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேண்ணா. ஓகே சார், ஓகே முடிச்சுக்கலாம். அண்ணா எனக்கு ரிலேட்டிவ் மேஜர் மைனர்ல டிரான்சிஷன்ல இன்னும் கொஞ்சம் சந்தேகம் இருக்கு, நெக்ஸ்ட் கிளாஸ்ல அது நான் கேட்கறேன் சொல்லிடுறேன். ஓகே சார், கண்டிக்கலாம். ஓகே, இன்னைக்கு செஷன் எப்படி இருந்துச்சு, ஏதாச்சும் ஃபீட்பேக் யாரும் சொல்லணுமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது ப்ரோ. ஓகே சார், நல்லா இருந்துச்சுண்ணா. ஒரு நாட் போனதே தெரியல ப்ரோ. ரொம்ப ப்ரோ அதை விட தாண்டி தான் ப்ரோ, நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டேவே டெக்னிக்கலாவும் சொன்னீங்க ப்ரோ, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. நினைக்கல அப்படி இருக்கும்னு. நாங்க இன்னைக்கு ஆக்சுவலா டெக்னிக்கலா சொல்ல வேணாம்னு தான் இருந்தோம், பட் நீங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங் சொல்லி அதை அப்படியே சொல்லுன்னு சொல்லி டெக்னிக்கலாவே போயிருச்சு. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, உங்களுக்கு ஏதோ ஃபீட்பேக் ஃபார்ம் அனுப்பியிருக்காங்க, அந்த ஃபார்ம் மறக்காம ஃபில் பண்ணிடுங்க. ஓகே ப்ரோ, கண்டிப்பா. ஃபர்தர் கிளாஸஸ்ல இன்னும் நம்ம டீடைல்டா பார்க்கலாம், DAWலாம் இன்னும் எவ்வளோ ஈஸியா சொல்லி தர முடியும், அதெல்லாம் நீங்க இன்னும் நிறைய கத்துக்கலாம். அண்ட் ப்ரோ இதுல ஐ மீன் சொல்ல பண்ணிட்டேன்,